நள்ளிரவு தாண்டிவிட்டது. அருண் சோர்வாலும் அமைதியின்மையாலும் தன் தலையை பிடித்து கொண்டு ஸ்டேஷனின் பழைய மர பெஞ்சில் அமர்ந்திருந்தான். டிசம்பர் மாத குளிர்காற்று அவன் எலும்புகள் வரை ஊடுருவி நடுங்க வைத்தது. கடந்த 5 மணி நேரமாக அந்த சிறிய ரயில் நிலையத்தில் அவன் ரயிலுக்காக காத்திருந்தான். ரயில் மீண்டும் மீண்டும் தாமதமானதால் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய நேரம் அறிவிக்கப்பட்டது. அப்போது அவன் பார்வை எதிரே அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் மேல் விழுந்தது. அவளுக்கு சுமார் 24-25 வயது இருக்கும். அவள் இறுக்கமான ஆடைகளை அணிந்திருந்தாள். முகம் மேக்கப்பால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவளது கழுத்தில் துப்பட்டா இல்லை. அப்போது அந்த பெண் அருணை பார்த்து, சார், ஒரு சிகரெட் கொடுங்களேன் என்றாள். இதை கேட்டு அருண் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு தன் கையில் இருந்த சிகரெட்டை தரையில் வீசி காலால் நசுக்கினான். சற்று கோபத்துடன் அவளை பார்த்து, நீ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சிகரெட் கேட்கிறாயா என்றான். அதற்கு அந்த பெண் சட்டென்று பதிலளித்தாள், நீங்கள் குடிக்கலாம் என்றால் என்னால் ஏன் முடியாது சார்? எனக்கு இப்போது போதை வேண்டும். அதனால் ஒரு சிகரெட்டு கொடுங்கள், அல்லது வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்கள். என் உடல் வலிக்கிறது. அந்த பெண் தன் கைகளையும் உடலையும் தலையையும் பிடித்து கொண்டு நெளிந்தாள். அவளது அமைதியின்மை தெளிவாக தெரிந்தது. அவளது நிலையை பார்த்து அருண் சற்று சங்கடமாக உணர்ந்தான். அப்போது அந்த பெண் மீண்டும் கேட்டாள், சார், உங்களிடம் மது, சாராயம், பியர் என ஏதாவது இருக்கிறதா? இதை கேட்டதும் அருணுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் சத்தமாக, வாயை மூடு, இங்கிருந்து போ என்று கத்தினான். அப்போது இரவு 1 மணி ஆகிவிட்டது. அருண் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் ரயில் இன்னும் வரவில்லை. அப்போது அருகில் நின்றிருந்த சில சிறுவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கிண்டல் செய்ய தொடங்கினர். டேய், இவள் கங்கா, வா அவளிடம் ரேட் கேட்போம் என்றனர். பிறகு அவர்கள் கங்காவிடம் சென்று ஒரு இரவுக்கான அவளது விலை என்ன என்று கேட்டனர். கங்கா, உன்னுடைய ஒரு இரவுக்கான ரேட் என்னன்னு சொல்லு. இதை கேட்ட கங்கா கோபத்துடன் அவர்களை பார்த்து சொன்னாள், பிச்சைக்கார பயல்களே, என்னை உங்களால் அப்பன் வீட்டு சொத்து என்று நினைத்து கொண்டீர்களா? உங்களை போன்ற உருப்படாதவர்கள் எப்போதும் உருப்படாத விஷயங்களை தான் பேசுவீர்கள். அப்போது அவள் ஆவேசமாக இருந்தாள். அவள் பேசிய விதத்திலிருந்து கங்கா ஒரு கால் கேர்ள் என்பது அருணுக்கு புரிந்தது. இல்லை என்றால் இவ்வளவு நள்ளிரவில் அவள் தனியாக ஸ்டேஷனில் என்ன செய்து கொண்டிருப்பாள்? பார்ப்பதற்கு அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு விசித்திரமான தவிப்பு இருந்தது. அந்த சிறுவர்களை திட்டிவிட்டு அவள் அருண் அமர்ந்திருந்த பெஞ்சில் வந்து உட்கார்ந்தாள். இன்னும் அவள் கோபமாகவே இருந்தாள். அந்த பசங்களை பார்த்து, மூடர்களே, என்னை மலிவானவள் என்று நினைத்து விட்டீர்களா? நான் கங்கா. ஒரு இரவுக்கு 15,000 ரூபாய் வாங்குவேன். 15,000 ரூபாய், புரியுதா? இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் தன் பையை திறந்து கசக்கிய பாதியளவு எறிந்த ஒரு சிகரெட்டை எடுத்தாள். அதை நோக்கி வாயில் வைத்து கொண்டு அருணை பார்த்து, சார், உங்களிடம் லைட்டர் இருக்கிறதா என கேட்டாள். உடனே அருண் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டான். ஆனால் கங்கா விடாமல், சார், உங்களிடம்தான் பேசுகிறேன், லைட்டர் இருந்தால் கொடுங்களேன் என்றாள். அருண் தலையசைத்து தன்னிடம் லைட்டர் இல்லை என மறுத்தான். இதனால் கங்கா கோபத்தில் அந்த சிகரெட்டை தரையில் போட்டு நசுக்கினாள். அடுத்த கணமே அருண் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து லைட்டரால் பற்ற வைத்தான். இதை பார்த்த கங்கா நக்கலாக சொன்னாள், அடேங்கப்பா சார், லைட்டர் வைத்திருந்தும் ஏன் இல்லை என்று பொய் சொன்னீர்கள்? இதற்கு அருண் பதில் சொல்வது அவசியமில்லை என்று நினைத்தான். அருண் சிகரெட் பிடிப்பதை கங்கா வேடிக்கை பார்த்து கொண்டே மீண்டும் சிகரெட் கேட்டார். ஆனால் அருண் மௌனமாகவே இருந்தான். அப்போது கங்கா அருணுக்கு இன்னும் நெருக்கமாக வந்து அமர்ந்து, சார், நீங்கள் பார்க்க மிகவும் நல்லவராக தெரிகிறீர்கள். உங்கள் ரயிலும் இன்னும் வரவில்லை. 2 மணி நேரம் தாமதம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சம்மதித்தால் நான் உங்கள் நேரத்தை ஜாலியாக கழிக்க உதவுவேன். பக்கத்தில் ஒரு சிறிய வீடு இருக்கிறது. அதன் உரிமையாளர் எனக்கு தெரிந்தவர்தான். அந்த அறை மிகவும் சுத்தமாக இருக்கும். அந்த வீட்டின் குளியல் அறையில் சுடுதண்ணீர் கிடைக்கும். அந்த அறை முழுவதும் ரோஜாப்பூ வாசனை தெளிக்கப்பட்டிருக்கும். அந்த அறையின் சூழல் மிகவும் அருமையாக இருக்கும். என்ன சொல்கிறீர்கள் சார்? கங்காவின் பேச்சை கேட்ட அருணுக்கு ரத்தம் கொதித்தது. அவன் கோபமாக, நீ எழுந்து இங்கிருந்து போ என்றான். இதையெல்லாம் தான் எப்படி சகித்து கொண்டு கேட்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனால் கங்கா விடாமல், எனக்கு போதை வேண்டும் சார், என் உடல் வலிக்கிறது என்று கூறி தன் தோள்களை தடவி கொண்டாள். ஏதோ ஒரு பெரிய வலி அவளை வாட்டுவது போல தெரிந்தது. பிறகு கங்கா மீண்டும், சார், நான் 15,000க்கு குறைவாக வாங்க மாட்டேன். ஆனால் உங்களுக்காக டிஸ்கவுண்ட் தருகிறேன் என்றாள். அருண் ஆத்திரத்துடன், நீ இங்கிருந்து போகப் போகிறாயா இல்லையா? வாயை மூடு என்றான்.
அருணின் கோபத்தை பார்த்த கங்கா, சரி சரி, ஒரு 1000 ரூபாய் கடனாக கொடுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்றாள். அருண் கசப்பான குரலில், நீ போதைப் பொருள் வாங்குவதற்காகவா என்று கேட்டான். அதற்கு கங்கா கிண்டலாக, ஆமாம், போதைப் பொருள் தான் வாங்குவேன், உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்றாள். அருண் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறினான். அதற்கு கங்கா, நான் பசியாக இருக்கிறேன், நேற்று முதல் சாப்பிடவில்லை என்று பொய் சொல்லியிருந்தால் நீங்கள் பணம் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நான் போதைக்காக கேட்கிறேன் என்று உண்மையை சொல்வதால் நீங்கள் தரமாட்டேன் என்கிறீர்கள் என்றாள். அப்போது அருண் மீண்டும் கடிகாரத்தை பார்த்தான். தூரத்தில் ரயிலின் சத்தம் கேட்டது. அவன் மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டான். ரயில் நடைமேடைக்கு வந்ததும் அவன் வேகமாக தன் பையை எடுத்துக்கொண்டு ரயிலில் ஏறினான். அப்போது கங்கா ஜன்னல் அருகே வந்து, சார், கடன் கொடுங்களேன், அடுத்த முறை நீங்கள் வரும்போது திருப்பி தருகிறேன் என்றாள். அருணுக்கு மீண்டும் அந்த இடத்திற்கு வரும் எண்ணமே இல்லை. அவன் தன் இருக்கையில் அமர்ந்தான். ஆனால் கங்கா ஜன்னலையே பிடித்து கொண்டு, சார், காசு கொடுங்க, கண்டிப்பாக திருப்பி தந்திடுவேன் என்று தெருவோர பாணியில் பேசத் தொடங்கினாள். கங்காவின் தொல்லையிலிருந்து விடுபட அருண் தன் பாக்கெட்டில் இருந்து 1000 ரூபாயை எடுத்து அவளிடம் கொடுத்தான். கங்கா மகிழ்ச்சியுடன், சார், அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக திருப்பி தருவேன் என்றாள். இப்போது கங்கா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் அருண் மனதிற்குள், இங்கு மீண்டும் வருவதாவது வாய்ப்பே இல்லை என்று நினைத்து கொண்டான். அந்த சிறிய நகரத்திற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மீண்டும் அங்கு செல்ல அவனுக்கு விருப்பமும் இல்லை. காரைக்குடி செல்லும் ரயில் கிடைக்காததால் தான் அவன் அந்த சிறிய ஸ்டேஷனில் தங்கியிருக்க வேண்டியிருந்தது. அருண் மிகவும் சோர்வாக இருந்தான். அதனால் ரயிலில் தன் படுக்கையில் படுத்த உடனேயே கண்களை மூடிக்கொண்டான். அவனது பெட்டியில் மற்றொரு மனிதர் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவு 2 மணி அளவில் ரயில் ஒரு குகையை கடந்து சென்றது. அருண் கனவுலையில் மூழ்கியிருந்தான். அவன் கனவில் அவனது மனைவி ராதாவின் முகம் தெரிந்தது. ராதா ஒரு முறை சிரித்தாலே போதும், என் மீதி நாட்கள் நிம்மதியாக கழியும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான். கனவில் அவன் வீட்டிற்கு சென்றதும் முதலில் தன் மனைவி ராதாவை அணைத்து கொண்டு, 5 வருடங்களுக்கு பிறகு நீ இன்னும் அழகாகி விட்டாய் என்றான். அதற்கு ராதா மெதுவான குரலில், அருண், உங்களுக்கு என்னை பார்த்து எப்போதாவது சலிப்பு ஏற்படுமா என்று கேட்டாள். அப்போது அவனது இதயம் வேகமாக துடித்தது. உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் என்னை அதை நிரூபித்து கொண்டிருக்க முடியாது என்றான். அதற்கு ராதா சோகமாக, உங்கள் வீட்டார் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்றாள். அருண், எனக்கு எல்லாம் தெரியும், நீ கவலைப்படாதே, நான் அம்மாவிடம் பேசுகிறேன் என்று பதிலளித்தான். அவன் ராதாவுக்கு ஆறுதல் சொன்னாலும் தன் அம்மா சாவித்திரிக்கு முன்னால் யாராலும் பேச முடியாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். மெல்ல மெல்ல அவனது கண்கள் திறந்தன. காலை 5 மணிக்கு அவனது தூக்கம் கலைந்தது. அதன் பிறகு மீதமுள்ள நேரத்தை ரயிலின் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே கழித்தான். பிறகு காரைக்குடி வந்தடைந்த அருண் தன் வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது அவன் அம்மா சாவித்திரி முற்றத்தில் அமர்ந்திருந்தார். அருண் முதலில் சென்று அவர் பாதங்களை தொட்டு வணங்கினான். சாவித்திரி மகிழ்ச்சியாக இரு மகனே என்று வாழ்த்தினார். பிறகு அருண், அம்மா, நான் கொஞ்சம் குளித்துவிட்டு வருகிறேன், பயணத்தால் மிகவும் சோர்வாக இருக்கிறது, சற்று ஓய்வெடுத்துவிட்டு பிறகு பேசலாம் என்றான். அதற்கு அவர், சரி மகனே, போ, ஆனால் என் அறைக்கு கண்டிப்பாக வா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். இதை கேட்டதும் அருணின் இதயம் வேகமாக துடித்தது. தன் அம்மா என்ன சொல்லப் போகிறார் என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். இருப்பினும் நிச்சயமாக வருகிறேன் அம்மா என்று கூறிவிட்டு அவன் தன் அறைக்கு சென்றான். அவன் அறைக்கு சென்றபோது ராதா கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அருண் அவளை பார்த்ததும் பதற்றத்துடன் அருகில் சென்று, ராதா, ஏன் அழுகிறாய், என்னாச்சு என்று கேட்டான். ராதா கண்களை துடைத்து கொண்டே, உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றாள். அருண், அம்மா ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டான். ராதா சோகத்துடன், நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் அருண், உங்கள் அம்மாவின் ஏச்சு பேச்சுக்களை கேட்டு கேட்டு என் மூச்சு முட்டுகிறது என்றாள். அருணுக்கு தன் அம்மாவின் சுபாவமும் நன்றாக தெரியும். அதனால் அவன் ராதாவின் அருகில் அமர்ந்து, உன்மேல் எனக்கு இருக்கும் அன்பு என்றும் குறையாது ராதா, அம்மா எப்படிப்பட்டவர் என்று உனக்கு தெரியும் அல்லவா, அப்புறம் ஏன் உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய் என்றான். அப்போது ராதா தனக்கு முன்னால் இருந்த மாத்திரைகளை காட்டி, உங்கள் அம்மாவின் பேச்சுக்கள் என்னை மன ரீதியாக பாதித்து விட்டன, எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு அருண், இன்று உங்கள் உறவினர் வீட்டில் ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி இருந்தது, ஆனால் அம்மா என்னை அங்கு செல்ல விடாமல் தடுத்து விட்டார்,
நீ அங்கு சென்றால் அந்த பெண்ணின் குழந்தை உயிரோடு இருக்காது என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல உணர்ந்தேன். பிறகு ராதா இன்னும் சத்தமாக அழுது கொண்டே, கடவுள் ஏன் என்னை ஒரு தாயாக்கவில்லை என்று தெரியவில்லை அருண் என்றாள். அருண் அவளை அணைத்து கொண்டு, ராதா, அம்மாவின் பேச்சை மனதிலிருந்து எடுத்துவிடு என்றான். அதற்கு ராதா, அருண், உங்களுக்கு சொல்வது எளிது, ஆனால் அந்த ஏச்சு பேச்சுகளை நான் தான் கேட்க வேண்டியிருக்கிறது. சொல்லுங்கள், குழந்தைக்காக நீங்கள் 2வது திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டாள். அருண் கண்டிப்பாக மாட்டேன் என்றான். ராதா மீண்டும், ஏன்? என்னால் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாத போது நீங்கள் ஏன் திருமணம் செய்யக்கூடாது என கேட்டாள். அருண் சற்று கோபத்துடன், ராதா, நீ பேசும் விதத்தை பார்த்தால் என்னால் ஒரு நாள் கூட தாங்க முடியாது என்று தோன்றுகிறது. யோசித்து பார், இப்போது உன்னால் அம்மாவின் பேச்சையே சகித்து கொள்ள முடியவில்லை. நாளை வேறொரு பெண் என் மேல் உரிமை கொண்டாடினால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்றான். இதை கேட்டதும் ராதா இன்னும் சத்தமாக அழுது கொண்டே, நான் செத்து போக வேண்டும், அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை எளிதாகும் என்றாள். அருண், என்ன இது பைத்தியகாரத்தனமான பேச்சு? நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் ராதா. வந்ததும் உன் சிரித்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உன்னோடு சில நாட்களில் நிம்மதியாக கழிக்க நினைத்தேன். ஆனால் நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்றான். அதற்கு ராதா, இன்று அத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். இன்னும் 3 நாட்களில் உங்களுக்கு 2வது திருமணம் செய்து வைத்து விடுவாராம் என்றார். அருண், அவர் சொல்லட்டும் ராதா, நான் சம்மதித்தால் தானே திருமணம் நடக்கும் என்று பதிலளித்தான். ராதா நக்கலாக, ஆனால் உங்களால் உங்கள் அம்மாவுக்கு முன்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது என்றாள். அருண் களைப்புடன், தயவு செய்து ராதா, என்னை இப்போது தூங்க விடு என்று கூறிவிட்டு அலமாரியில் இருந்து துணிகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றான். குளித்துவிட்டு வந்து படுக்கையில் படுத்தான். ஆனால் தூக்கம் அவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தது. உண்மையில் அருணுக்கும் ராதாவுக்கும் திருமணமாகி சில நாட்களிலேயே ராதா கர்ப்பமானாள். ஆனால் ஒரு நாள் அவள் படிக்கட்டில் இருந்து விழுந்து விட்டாள். அதன் பிறகு அவளால் இனி ஒருபோதும் தாயாக முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அன்று முதல் சாவித்திரி ராதாவின் வாழ்க்கையை நரகமாக்க தொடங்கினார். அருண் எல்லா முயற்சிகளையும் செய்தான். கோயில்கள், சாமியார்கள், மருத்துவர்கள் என அனைவரிடமும் சென்றான். ஆனால் பலன் இல்லை. அனைத்து நம்பிக்கைகளும் உடைந்த போது சாவித்திரிக்கு அருணின் 2வது திருமணத்தை பற்றிய எண்ணம் வந்தது. அருண் தனது ஒரே மகன் என்பதால் அவருக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று நினைத்தார். அருண் தன் அம்மாவிடம் எவ்வளவோ எடுத்து சொன்னான். அம்மா, நான் ஏதாவது ஒரு அனாதை இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்கிறேன், அல்லது அதிக குழந்தைகள் இருக்கும் உறவினர் வீட்டிலிருந்து ஒரு குழந்தையை வாங்கி நம் குழந்தையாக வளர்க்கிறேன் என்றான். அதற்கு சாவித்திரி கோபமாக, அடே மகனே, வேறொரு குழந்தையை உன்மேல் நான் எப்படி திணிக்க முடியும் என்று கேட்டார். நீ நன்றாகத்தானே இருக்கிறாய், உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எனக்கு நம் சொந்த இரத்தத்தில் ஒரு வாரிசு வேண்டும். எப்படியும் குழந்தைக்காகத்தானே மக்கள் திருமணம் செய்கிறார்கள். பிறகு நீ ஏன் 2வது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? அருண் தன் அம்மாவின் 2 கைகளையும் பிடித்து கொண்டு, அம்மா, ஒருமுறை ராதாவை பற்றி யோசித்து பாருங்கள், அவள் எவ்வளவு வேதனைப்படுவாள் என்றான். அதற்கு சாவித்திரி நக்கலாக, அவள் என்ன வேதனைப்பட போகிறாள்? நன்றாக சாப்பிட்டு விட்டு நிம்மதியாகத்தானே இருக்கிறாள். அவளுக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்றார். அருண், எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா, அவள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாள் என்று என்றான். ஆனால் சாவித்திரி பிடிவாதமாக, எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம், எனக்கு என் பேரன் வேண்டும் என்றார். அருண் மீண்டும் மீண்டும் மறுத்தான். ஆனால் சாவித்திரி தன் பிடிவாதத்தில் இருந்து இறங்கவில்லை. கடந்த ஓராண்டாகவே அவர் அருண் மற்றும் ராதாவின் வாழ்க்கையை நரகமாக்கி வந்தார். இன்றும் அம்மா அதே விஷயத்தை தான் பேசுவார் என்று அருணுக்கு தெரியும். ஆனால் அவன் பயண களைப்பில் இருந்ததால் மெல்ல மெல்ல அவன் கண்கள் சொருகின. பிறகு மாலையில் அவன் தன் அம்மா சாவித்திரின் அறைக்கு சென்றபோது மீண்டும் அதே பழைய பேச்சு தொடங்கியது. சாவித்திரி சொன்னார், நான் உனக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணத்தை உறுதி செய்து விட்டேன். அருண் திகைப்புடன், அம்மா, என்னிடம் கேட்காமலேயே எப்படி திருமணத்தை உறுதி செய்தீர்கள் என்று கேட்டான். சாவித்திரி கோபமாக, இந்த முறையும் நீ மறுத்தால் நான் செத்து போவேன். அதன் பிறகு என் முகத்தில் கூட விழிக்காதே என்றார். அருண், அம்மா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்றான். அப்போது சாவித்திரி அழுது கொண்டே, ஒருவேளை நீ நான் சாவதற்காக காத்திருக்கிறாய் போலிருக்கிறது. என் பேர குழந்தைகளை மடியில் வைத்து விளையாட வேண்டும் என்று எனக்கு எவ்வளவு ஆசை இருந்தது. ஆனால் அந்த ராதா உன்மேல் என்ன மந்திரம் போட்டாலோ தெரியவில்லை. நீ எப்போதும் அவளுடைய பேரையே சொல்லிக் கொண்டு இருக்கிறாய். கேள்,
இன்னும் 10 நாட்களில் உனக்கு திருமணம். நீ மறுத்தால் உன் அம்மாவின் பிணத்தை தான் பார்ப்பாய். நான் விஷம் குடித்து விடுவேன் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு அருணால் ஏதும் பேச முடியவில்லை. அவன் அமைதியாக தன் அறைக்கு திரும்பினான். அங்கு ராதா அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். அவள் அத்தனையையும் கேட்டிருக்க வேண்டும். அருண் மிகவும் சோர்வாக இருந்தான். அவன் ஒருபுறம் தன் அம்மாவிற்கும் மறுபுறம் ராதாவிற்கும் புரிய வைக்க முயன்றான். ஆனால் அப்போது அவன் ராதாவை அதிகம் கவனிக்காமல் படுத்து விட்டான். அன்று இரவு ராதாவின் இரத்த அழுத்தம் மிகவும் அதிகரித்தது. அதனால் அவள் உடல்நிலை மோசமானது. அருண் அவளை வேகமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவர் சொன்னார், இவருக்கு இன்னும் மன அழுத்தம் ஏற்பட்டால் அது மூளையை பாதிக்கக்கூடும். இதை கேட்டு அருண் மிகவும் கவலையடைந்தான். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதையும் தன் அம்மா சாவித்திரி வெறும் நாடகம் என்று தான் நினைப்பார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் ராதாவின் நிலைமை நிஜமாகவே மோசமாக இருந்தது. அருண் ராதாவை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது சாவித்திரி நக்கலாக சொன்னார், இப்போது உன் மனைவிக்கு என்னாச்சு? மீண்டும் தன் வேலையை காட்ட தொடங்கிவிட்டாளா? அப்போது அருண் ஆத்திரத்தில் கத்தினான், அம்மா, ராதா கர்ப்பமாக இருக்கிறாள். இதை கேட்டதும் சாவித்திரியின் கோபம் ஒரு நொடியில் மறைந்தது. ராதாவும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள், இது எப்படி சாத்தியம்? மருத்துவர்கள் தான் வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்களே என்றாள். அருண் சொன்னான், மருத்துவர் என்ன கடவுளா? நான் தான் முதலிலேயே சொன்னேனே, மேலிருப்பவர் நினைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. இந்த ஒரே வார்த்தைக்கு பிறகு சாவித்திரி முற்றிலும் மாறிவிட்டார். அவர் அருணின் நெற்றியில் முத்தமிட்டு ராதாவை அரவணைத்து கொண்டார். ராதா வியப்புடன் இருவரையும் பார்த்தாள். பிறகு ராதாவிடம் அவர், மகளே, இனி நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஓய்வு மட்டும் எடு என்றார். ராதா அறைக்கு சென்றதும் அருணிடம் கேட்டாள், ஏன் இப்படி ஒரு பொய்யை சொன்னீர்கள்? அதற்கு அருண், வேறென்ன செய்வது, எனக்கு வேறு வழியே தெரியவில்லை. உன்னை இப்படி பார்த்தும் என் அம்மா 10 நாட்களில் எனக்கு வேறொரு திருமணம் செய்து வைத்திருப்பார். அந்த துக்கத்தில் நீ உடைந்து போயிருப்பாய் என்றான். ராதா கேட்டாள், ஆனால் இப்போது என்ன நடக்கும்? அதற்கு அருண், நான் ஏதாவது ஒரு வழியை யோசிக்கிறேன். நிச்சயம் ஒரு வழி பிறக்கும் என்று பதிலளித்தான். அடுத்த நாள் காலை அம்மா மஞ்சளும் பாதாமும் கலந்த பாலை ராதாவிற்கு அவரே கொடுத்து, இதில் வீட்டிலேயே செய்த நெய் சேர்த்திருக்கிறேன், மெதுவாக குடிமகளே, உன் குழந்தை பலவீனமாக இருக்கக்கூடாது என்றார். அடுத்த 1 மாதம் கடந்துவிட்டது. ஆனால் அருண் இப்போது மிகவும் கவலையடைந்தான். நான் பொய் சொன்னது அம்மாவுக்கு தெரிந்தால் அவர் தன்னை மன்னிக்கவே மாட்டார். அடுத்த கணமே ஒரு புரோகிதரை வரவழைத்து தனக்கு வேறொரு திருமணம் செய்து வைத்து விடுவார். அருணுக்கு 2வது திருமணத்தில் விருப்பமில்லை. அதே சமயம் தன் அம்மா சாவித்திரியை மேலும் வருத்தப்பட வைக்கவும் அவனுக்கு மனமில்லை. தன் அம்மாவுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும். அதே சமயம் ராதாவுக்கு ஒரு சக்களத்தி கொடுமை வரக்கூடாது. இதற்கு என்ன வழி என்று அவன் ஆழமாக சிந்தித்தான். அப்போதுதான் அவனுக்கு ரயில் நிலையத்தில் பார்த்த அந்த அழகான பெண் கங்காவின் நினைவு வந்தது. அவளுக்கு சுமார் 24-25 வயது இருக்கும். பணத்திற்காக தன் உடலை விற்பவள் அவள். உடனே அருண் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு இது தவறு என்று நினைத்தான். ஆனால் அவனது மனசாட்சியின் ஒரு மூலையில் இருந்து ஒரு குரல் கேட்டது, உனக்கு வேறு வழியே இல்லை. ராதாவுக்கு ஒரு சக்களத்தியை அழைத்து வர உனக்கு விருப்பம் இல்லை. உன் அம்மாவையும் உன்னால் ஏமாற்ற முடியாது. கங்கா பணத்திற்காக வேலை செய்பவள். அதனால் பணம் பெற்றுக்கொண்டு அவள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடும். அப்போது உன் குடும்பமும் சரியாகிவிடும், ராதாவுக்கு ஒரு குழந்தையும் கிடைக்கும், உன் அம்மாவுக்கு ஒரு வாரிசும் கிடைக்கும். அது உன்னுடைய சொந்த இரத்தமாகவும் இருக்கும். ஒருவேளை நீ 2வது திருமணம் செய்து கொண்டால் அது வாழ்க்கை முழுவதும் ஒரு சுமையாக இருக்கும். ராதாவோ ஏற்கனவே உடைந்து போயிருக்கிறாள். பிறகு அருண் முதலில் ராதாவிடம் பேசினான். அவளிடம் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக சொன்னான். இதை கேட்ட ராதா அதிர்ச்சியடைந்து, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடமா செல்வீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அருண், வேறு என்ன செய்வது? நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் நீ சக்களத்தியுடன் வாழ வேண்டியிருக்கும். நான் அதை விரும்பவில்லை என்றான். அருண் தொடர்ந்தான், ராதா, உனக்கு மேலும் துன்பம் கிடைக்கக்கூடாது. கங்கா பணத்தை பெற்றுக்கொண்டு குழந்தையை கொடுத்துவிட்டு போய்விடுவாள். அதற்கு ராதா, ஒருவேளை அம்மாவுக்கு சந்தேகம் வந்தால் என்ன செய்வது என்று கேட்டாள். அருண், நான் அவளை வீட்டிற்கு அழைத்து வரமாட்டேன். அம்மாவிடம் இங்கிருக்கும் மருத்துவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை என்று கூறி உன்னை தென்காசிக்கு அழைத்து செல்லப் போவதாக சொல்வேன்.
என் வேலை காரணமாக நான் வெவ்வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நான் உன்னையும் கங்காவையும் தென்காசியில் தங்க வைப்பேன். கங்காவை ஒரு பக்கம் பார்த்து கொள்வேன். இது வெறும் 9 மாத கால விஷயம்தான். தென்காசி மருத்துவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று அம்மாவிடம் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அம்மாவோ கிராமத்தை விட்டு வெளியே வருவதில்லை. குழந்தை பிறந்த பிறகு கங்காவை அனுப்பி விடுவேன். குழந்தை உன்னுடன் இருக்கும். ராதா சற்று யோசித்துவிட்டு இதற்கு சம்மதித்தாள். அருண், சரி, நான் போய் கங்காவிடம் பேசுகிறேன். தென்காசியில் வீடு காலியாகத்தான் இருக்கிறது. அவளை அங்கு அழைத்து சென்று விட்டு உன்னையும் கூப்பிடுகிறேன் என்றான். ராதா சரி என்றாள். சில நாட்களுக்கு பிறகு அருண் கங்காவை பார்த்து அந்த ஊருக்கு சென்றான். நீண்ட பயணத்திற்கு பிறகு எப்படியோ ரயில் நிலையத்தை அடைந்தான். பல மணி நேரம் தேடியும் கங்கா எங்கும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அன்று இரவு கங்காவை கிண்டல் செய்த அந்த சிறுவர்களை பார்த்தான். அருண் அவர்களிடம் சென்று கங்கா எங்கே இருக்கிறாள் என்று கேட்டான். அந்த சிறுவன் அருணை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு, நீ ஏன் அவளை பற்றி விசாரிக்கிறாய், என்ன விஷயம் என்று கேட்டான். அருண், எனக்கு அவளை பார்க்க வேண்டும், உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் என்றான். ஒரு சிறுவன் என்னுடன் வா என்று கூறி அருணை ரயில் நிலையத்திற்கு அருகில் இருந்த ஒரு தங்கும் விடுதிக்கு அழைத்து சென்றான். அங்கு சென்றதும் அந்த சிறுவன் விடுதி மேலாளரிடம், இவன் கங்காவின் வாடிக்கையாளர் என்றான். மேலாளர், சார் சற்று காத்திருங்கள், இன்று இரவு கங்காவை பார்க்க முடியாது, நாளை தான் முடியும் என்றார். அருண், இந்த விடுதியில் அறை கிடைக்குமா என்று கேட்டான். மேலாளர் கிடைக்கும் என்று சொன்னார். அருண் அங்கு ஒரு அறையை எடுத்தான். அந்த விடுதி மிகவும் அசுத்தமாக இருந்தது. சிறிய அறைகள், படுக்கையிலிருந்து துர்நாற்றம் வீசியது. அருண் எப்படியோ அங்கிருந்து நேரத்தை கழித்தான். அவன் மேலாளரிடம், படுக்கை விரிப்புகளை மாற்றுங்கள், அறையை சுத்தம் செய்யுங்கள் என்றான். அதற்கு மேலாளர், படுக்கை விரிப்பு புதியதுதான், நறுமணம் தெளித்திருக்கிறோம், நாற்றம் போய்விடும் என்றார். அருண், சரி, கங்கா எப்போது ஓய்வாக இருக்கிறாளோ அவளை என் அறைக்கு அனுப்பி வையுங்கள் என்றான். மேலாளர் ஆச்சரியத்துடன், என்ன விஷயம் சார்? என்னிடம் இன்னும் நிறைய பெண்கள் இருக்கிறார்களே, இரவை கழிக்க வேண்டும் என்றால் வேறு பெண்களை அனுப்பி வைக்கிறேன், பணத்தை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் அருண் பிடிவாதமாக, இல்லை, எனக்கு கங்காவிடம் மட்டும்தான் பேச வேண்டும், அதனால் அவள் தான் வேண்டும் என்றான். மேலாளர், சரி சார் என்று ஒப்புக்கொண்டார். அந்த அறையில் அருண் மிக கடினமாக அந்த இரவை கழித்தான். மறுநாள் காலை யாரோ கதவை தட்டினர். அருண் கதவை திறந்தபோது கங்கா அங்கே விசித்திரமான பார்வையுடன் நின்று கொண்டிருந்தாள். கங்கா கேட்டாள், சார், என்னை கூப்பிட்டீர்களா? அருண், ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன் என்றான். கங்கா உள்ளே வந்து, உங்களிடம் வாங்கிய 1000 ரூபாயை திருப்பி தர வேண்டும் என்று கூறி தன் பையில் இருந்து 2 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தாள். அவள் தொடர்ந்தாள், நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் சார். யாரும் தங்கள் பணத்தை விடமாட்டார்கள், நானும் விடமாட்டேன். அன்று நீங்கள் அந்த 1000 ரூபாயை கொடுத்திருக்காவிட்டால் என் நிலைமை மோசமாயிருக்கும். அவள் இன்னும் அரைகுறை தூக்கத்தில் இருப்பது போல தெரிந்தாள். அருண், உன்னிடம் நான் வேறொன்று பேச வேண்டும் என்றான். அதற்கு கங்கா, பாருங்கள், நான் பகலில் யாருடனும் இருப்பதில்லை, இது இரவு நேர தொழில். உங்களுக்கு தேவை என்றால் இரவு வருகிறேன். ஆனால் நீங்கள் விடுதி மேலாளரிடம் பேசினால் அவர் எனக்கு குறைவான பணமே தருவார். அவர் ஒரு பெரிய கஞ்சன். அதனால் என்னிடம் நேரடியாக பேசினால் நான் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளுபடி தருகிறேன் என்றாள் கங்கா. அருண், எனக்கு உன்னிடம் பேசத்தான் வேண்டும் என்றான். அதற்கு கங்கா, இப்போது என்ன பேச வேண்டியிருக்கிறது? எனக்கு தூக்கம் வருகிறது, நான் வீட்டிற்கு சென்று தூங்க வேண்டும், இரவு உங்களிடம் வருகிறேன் என்றாள். அருண் சம்மதித்தான். அப்போது கங்கா, பாருங்கள், நீங்கள் மேலாளரிடம் பேசினால் அவர் 20,000 ரூபாய் கேட்பார். ஆனால் எனக்கு 6,000 தான் தருவார். என்னிடம் நேரடியாக பேசினால் 9,000 அல்லது 10,000 ரூபாய்க்கு நான் சம்மதிக்கிறேன் என்று அருணிடம் பேரம் பேசினாள். அருண், நான் உனக்கு முழுவதுமாக 12,000 ரூபாய் தருகிறேன், ஆனால் இரவு சீக்கிரம் வந்துவிடு என்றான். இதை கேட்டதும் கங்காவின் கண்கள் மின்னின. நிஜமாகவே 12,000 தருவீர்களா என்று கேட்டார். அருண், ஆமாம், அதற்கு மேலே கூட தருவேன் என்றான். கங்கா புன்னையுடன், சரி, நான் மாலை 6 மணிக்கு வருகிறேன் என்று கூறி வெளியே சென்றாள். 4 அடி நடந்த பிறகு மீண்டும் திரும்பி வந்து, சார், ஒருவேளை நான் தூங்கிவிட்டேன் என்று நீங்கள் வேறு பெண்ணிடம் பேசிவிடாதீர்கள் என்றாள். அருண், இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் வேண்டும் என்றான். கங்கா சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். உண்மையில் அருண் இதுவரை இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்ததே இல்லை. ராதாவை தவிர அவன் வேறு எந்த பெண்ணையும் தொட்டது கூட இல்லை. அதனால் அந்த அசுத்தமான தங்கும் விடுதியில் அவனுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது.
அவன் மேலாளரிடம் கங்கா வந்ததும் எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு வாடகையை செலுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். பிறகு நகரத்தில் உள்ள சுத்தமான ஹோட்டலை தேடி பிடித்து அங்கு அறை எடுத்தான். மாலை 6 மணிக்கு மேலாளரிடமிருந்து ஃபோன் வந்தது. சார், கங்கா வந்துவிட்டாள். அருண் அவளை அழைத்து வர சென்றான். கங்கா கேட்டாள், சார், அந்த விடுதியை ஏன் விட்டீர்கள்? இந்த ஹோட்டல் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. அதற்கு அருண், நான் உன்னை அழைத்து செல்லும் இடம் இதைவிட சிறப்பாக இருக்கும் என்றான். அவன் புக் செய்திருந்த அந்த சுத்தமான அறைக்கு அவளை அழைத்து சென்றான். அந்த அறையை பார்த்ததும் கங்கா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். இது அரண்மனை போல இருக்கிறதே, இங்கு ஏசி கூட இருக்கிறதா என்று கூறி ஒவ்வொன்றையும் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். பிறகு அங்கிருந்த பிரிட்ஜை திறந்து ஒரு பீர் கேனை எடுத்து அருண் முன்னாலேயே திறந்து சொன்னாள், சார், நீங்கள் பெரிய பணக்காரர் போல் இருக்கிறது. பிறகு சோபாவில் கால் மடித்து அமர்ந்தாள். கங்கா அந்த பீரை குடித்து முடித்துவிட்டு காலி டப்பாவை குப்பை தொட்டியில் எறிந்தாள். பிறகு சீக்கிரம் வாருங்கள் என்று கூறி கட்டிலில் அமர்ந்தாள். அருணுக்கு எல்லாம் விசித்திரமாக தெரிந்தது. அவன் சோபாவில் இருந்து எழுந்து கங்காவிற்கு முன்னால் அமர்ந்தான். பேச்சை எப்படி தொடங்குவது என்று யோசித்தான். கங்கா தன் துப்பட்டாவை கலற்றி ஓரமாக வைத்துவிட்டு விளக்கை எரிய விடலாமா அல்லது அணைக்க வேண்டுமா என்று கேட்டாள். அருண், முதலில் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றான். கங்கா சிரித்து கொண்டே, சார், பேச்சை மாற்றாதீர்கள். நீங்கள் 12,000 தருவதாக வாக்களித்திருக்கிறீர்கள். நான் நன்றாக குளித்துவிட்டு அத்தர் பூசி புத்தாடை அணிந்து வந்திருக்கிறேன். அதனால் பணத்தை குறைக்க முடியாது என்றாள். அருண், நான் பணத்தை குறைக்க சொல்லவில்லை, வேறொரு ஒப்பந்தம் செய்ய நினைக்கிறேன் என்றான். கங்கா கேலியாக சிரித்து, ஓ, என்னை பார்த்ததும் உங்கள் எண்ணம் மாறிவிட்டதா என்று கூறி சத்தமாக சிரித்தாள். சிரிக்கும்போது அவளது கன்னத்தில் குழி விழுந்தது. அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். பாவம், அவள் எப்படி இந்த தொழிலில் சிக்கினாளோ. அருண் தன் சுயநலத்திற்காக அங்கு வந்ததை நினைத்து அவனுக்கே ஒரு கணம் சங்கடமாக இருந்தது. அருண் சொன்னான், நான் உன்னை 1 வருடம் என்னுடன் இருக்கும்படி கேட்டால். இதை கேட்டதும் கங்கா அதிர்ச்சியடைந்தாள். 1 வருடமா? சார், அது மிக நீண்ட காலமாயிற்றே என்றாள். சார், நீங்கள் ஏன் என்னுடன் 1 வருடம் இருக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் எண்ணம் என்ன என்று கங்கா கேட்டாள். அதற்கு அருண், ஏனென்றால் எனக்கு உன்னிடமிருந்து ஒரு குழந்தை வேண்டும். 1 வருடத்தில் நீ என்னை பார்த்து சலிப்படைய மாட்டாய் அல்லவா என்றான். இதை கேட்டதும் கங்கா ஆச்சரியத்துடன் அருணை பார்த்தாள். பிறகு அவள் சொன்னாள், சார், உங்களுக்கு குழந்தை வேண்டுமா? பாருங்கள் சார், நான் குழந்தையெல்லாம் தருவதில்லை. உங்களுக்கு குழந்தை வேண்டுமென்றால் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு அருண், எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறாள் என்றான். கங்கா கேட்டாள், அப்படியானால் அவளிடமே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே, ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? அருண் பதிலளித்தான், ஏனென்றால் அவளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன். இதை கேட்டதும் கங்கா யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு கேட்டாள், எவ்வளவு பணம் தருவீர்கள் சார்? அருண், நீ எவ்வளவு கேட்கிறாயோ அவ்வளவு என்றான். கங்கா சொன்னாள், நான் 10 லட்சம் ரூபாய் வாங்குவேன். அருண், நான் அதைவிட அதிகமாகவே தருவேன் என்றான். இதை கேட்ட கங்காவின் கண்கள் மின்னின. நிஜமாகவா சார்? 10 லட்சத்திற்கு மேலா என்று கேட்டாள். அருண், ஆமாம், 20-25 லட்சம் என உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன் என்றான். கங்கா சிரித்து கொண்டே, சரி சார், சரி, உங்களுக்காக 1 அல்ல 10 குழந்தைகளை வேண்டுமானாலும் பெற்று தருகிறேன் என்றாள். பிறகு அருண், உனக்கு வீடு குடும்பம் என யாராவது இருக்கிறார்களா? இருந்தால் சொல்லிவிடு, நான் உன்னை இங்கிருந்து அழைத்து செல்கிறேன் என கேட்டான். கங்கா சோகத்துடன், இப்போது எனக்கு யாரும் இல்லை சார் என்றாள். அருண், சரி, அப்படியானால் நாம் நாளை காலையிலேயே இங்கிருந்து கிளம்பலாம் என்றான். கங்கா, நான் என் துணிகளை எடுத்து வரட்டுமா என கேட்டாள். அருண், வேண்டாம், நான் உனக்கு புதிய துணிகளை வாங்கி தருகிறேன் என்றான். இதை கேட்டு கங்கா சிரித்து கொண்டே, சரி சார், நீங்கள் சொல்வது போலவே ஆகட்டும் என்றாள். அருண், நல்லது, நாம் நாளை கிளம்புவோம். இப்போது நீ வேண்டுமானால் போகலாம் அல்லது இங்கேயே தங்கலாம் என்றான். கங்கா சரி என்று கூறிவிட்டு அங்கேயே கட்டிலில் படுத்து கொண்டாள். அருண் கட்டிலை விட்டு எழுந்ததும் கங்கா கேட்டாள், நீங்கள் எங்கே போகிறீர்கள் சார்? இரவை கழிக்க மாட்டீர்களா? அருண், இல்லை, அப்படி இல்லை, நீ கட்டிலில் தூங்கு, நான் சோபாவில் படுத்துக்கொள்கிறேன் என்று கூறி சோபாவில் படுத்து உடனே தூங்கிவிட்டான். மறுநாள் அதிகாலையிலேயே அருண் கங்காவை அழைத்து கொண்டு ரயில் நிலையம் சென்றான். அங்கிருந்து தென்காசிக்கு 2 டிக்கெட்டுகள் எடுத்து அவளை அழைத்து வந்தான்.
தென்காசியில் உள்ள அருணின் வீட்டை பார்த்த கங்கா, இது மிகவும் அழகான வீடாக இருக்கிறதே, நான் இங்கே தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டாள். அருண், ஆமாம், நீ இங்கே தான் இருப்பாய் என்றான். இதற்கு பிறகு அடுத்து என்ன செய்வது என்று அருண் சிந்திக்க தொடங்கினான். அப்போது அவனுக்கு ராதாவின் நினைவு வந்தது. உடனே அவளுக்கு ஃபோன் செய்து நடந்த அனைத்தையும் கூறினான். ராதா, நீங்கள் செய்தது சரிதான், இப்போது என்னையும் அங்கு வரவழையுங்கள் என்றாள். அருண், நிச்சயமாக, சீக்கிரம் அழைக்கிறேன் என்றான். அவன் ஃபோனை வைக்கப் போகையில் ராதா கேட்டாள், அருண், நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? அருண் சிரித்து கொண்டே, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? அம்மாவின் முன்னால் என் பொய் உண்மையாக வேண்டும் என்பதற்காக நான் அவளுடன் சில இரவுகளை கழிக்கப் போகிறேன், அவ்வளவுதான் என்றான். ராதா அமைதியாக ஃபோனை வைத்தாள். பிறகு அருண் கங்காவிற்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தான். அவளை ஒரு பார்லருக்கு அழைத்து சென்று கூந்தலை சரி செய்தான். இப்போது கங்கா மிகவும் அழகாக தெரிந்தாள். தன் புதிய தோற்றத்தை பார்த்து அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அடிக்கடி தன் உடையை பார்த்து கொள்வதும் தன் கூந்தலை சரி செய்வதுமாக இருந்தாள். அவளுக்கே தன்னை அடையாளம் தெரியவில்லை. பிறகு அவள் கட்டிலில் அருணின் அருகில் வந்து அமர்ந்தாள். அருண் தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். கங்கா அவன் அருகில் வந்ததும் அருண் சற்று பின்வாங்கினான். கங்கா சிரித்து கொண்டே, சார், ஏதோ முதல் முறை ஒரு பெண்ணின் அருகில் அமர்வது போல இவ்வளவு பயப்படுகிறீர்களே, நிஜத்தை சொல்லுங்கள் சார், உங்களுக்கு உண்மையில் திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்றாள். அருண் எரிச்சலுடன், உன்னால் சும்மா இருக்க முடியாதா என்றான். பிறகு கண்களை மூடிக்கொண்டு கங்காவுடன் நேரத்தை கழிக்க தன்னை மன ரீதியாக தயார் செய்ய தொடங்கினான். ஆனால் அவன் கண்களை திறந்தபோது கங்கா அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அருண், உனக்கு வெட்கமே இல்லையா? ஏன் இப்படி பார்க்கிறாய் என்று கேட்டான். கங்கா சிரித்து கொண்டே, எனக்கு வெட்கம் ஒன்று வராது சார் என்றாள். இதை கேட்ட அருண் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். இப்போது அவன் கண்ணுக்கு முன்னால் ராதாவின் முகம் மட்டுமே வந்து சென்றது. இந்த விஷயத்தை அவன் எவ்வளவு எளிது என்று நினைத்தானோ அவ்வளவு எளிதாக அது இருக்கவில்லை. அவனால் எதையும் செய்ய முடியவில்லை. கங்கா அவனை பார்த்து கொண்டே, சார், உங்களுக்கு என்ன ஆகிறது என்று கேட்டாள். அருண் எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது கங்கா சொன்னாள், சார், நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்றால் நீங்கள் முன்பணமாக கொடுத்த அந்த 4 லட்சம் ரூபாயை நான் திருப்பி தரமாட்டேன். உண்மையில் கங்காவை தென்காசிக்கு அழைத்து வந்த உடனேயே அருண் அவளிடம் 4 லட்சம் ரூபாயை கொடுத்திருந்தான். அதனால் அவன் எதையும் செய்யவில்லை என்றால் பணத்தை திரும்ப கேட்டு விடுவானோ என்று கங்கா பயந்தாள். ஆனால் அருண் கோபத்துடன், கொஞ்சம் சும்மா இருக்கிறாயா, உனக்கு எல்லாமே பணம் தானா என்று கத்தினான். அதற்கு கங்கா, ஆமாம் சார், எல்லோருக்கும் பணம் தான் எல்லாம். பணம் இல்லாமல் வாழ்க்கை இருக்கிறதா? பணம் இல்லை என்றால் 2 வேளை உணவிற்கு கூட யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றாள். அருண் எரிச்சலுடன், சரி, இப்போது என் நிம்மதியை கெடுக்காதே என்று கூறிவிட்டு தலையணியை எடுத்துக்கொண்டு சோபாவில் வைத்தான். என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. ஆனால் அருணால் எதற்கும் உடன்பட முடியவில்லை. கங்கா மிகவும் அழகாக இருந்தாள். அதனால்தான் அவளுக்கு 15,000 ரூபாய் மவுசு இருந்தது. இப்போது அவள் நல்ல ஆடைகளை அணிந்திருந்ததால் இன்னும் அழகாக தெரிந்தாள். அவளது அழகை பார்த்து அருணின் இதயம் படபடத்தது. ஆனால் அவள் அருகில் சென்று அவளை தொட முயன்றபோது அவனது மனசாட்சி அவனிடம் பேசத் தொடங்கியது. இப்படி பிறக்கும் குழந்தை ஒரு முறையற்ற குழந்தையாக இருக்குமே என்று அவன் மனம் எண்ணியது. அப்போது அவனுக்கு ராதா கேட்டது நினைவுக்கு வந்தது. நீங்கள் கங்காவை திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? ராதாவின் பேச்சு நினைவுக்கு வந்ததும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று அவன் மனம் சொன்னது. ஆனால் மறுபுறம் அவனது இதயம், என்ன நடந்தாலும் சரி, முறையான உறவு இல்லாமல் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாதே என்று எச்சரித்தது. அவன் கங்காவை பார்த்தான். அவள் தூங்கி கொண்டிருந்தாள். தூக்கத்தில் அவள் மிகவும் சாந்தமாக தெரிந்தாள். அருணுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பிறகு முதல் முறையாக அவன் மது அருந்தினான். மதுவின் போதையில் தன்னால் சாதாரணமாக செய்ய முடியாததை செய்துவிடலாம் என்று நினைத்தான். பிறகு தலையணியை எடுத்துக்கொண்டு மீண்டும் கட்டிலுக்கு வந்தான். மதுவின் போதையில் அவனுக்கு ஒருவித மந்த நிலை ஏற்பட்டது. எப்போது தூங்கினான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. காலையில் கண் விழித்து பார்த்தபோது கங்கா இன்னும் கட்டிலில் தூங்கி கொண்டிருந்தாள். அருணுக்கு தலை கனமாக இருந்தது. என்ன செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை. அந்த இரவும் இப்படியே முடிந்துவிட்டது. காலை உணவை அருண் தயாரித்து கொண்டிருந்த போது கங்கா சமையலறைக்கு வந்தாள். அவள் சற்றே குழப்பமாக தெரிந்தாள்.
வந்ததும், சார் என்ன சமைக்கிறாய் என்று குனிந்து பார்த்தாள். அருண், பாஸ்தா சாப்பிடுகிறாயா என்று கேட்டான். அதற்கு கங்கா, எனக்கு அடம் பிடிக்க தெரியாது, நான் எல்லாம் சாப்பிடுவேன், நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ஆனால் டீ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடு என்றாள். அருண் சொன்னான், கங்கா, இங்கே உன் தெருவோர பேச்சு செல்லாது. அதற்கு கங்கா சட்டென்று பதிலளித்தாள். சார், நான் உன் மீது கோபப்பட உன் மனைவி கிடையாது. நான் இதுவரை யாருடைய பேச்சையும் கேட்டதில்லை, என் அப்பன் பேச்சை கூட கேட்டதில்லை. அருண் பொறுமையுடன் அவள் பேச்சை கேட்டான். பிறகு உணவை தயாரித்து ஹால் மேஜையில் வைத்தான். கங்கா நாற்காலியில் அமர்ந்து நிதானமாக சாப்பிட்டாள். அருணும் சாப்பிட்ட பிறகு பாத்திரங்களை கழுவிவிட்டு சோபாவில் அமர்ந்து யோசிக்க தொடங்கினான். இனி என்ன செய்வது, எப்படி செய்வது என்று யோசித்தவாறே சிகரெட்டை பற்ற வைத்தான். சிறிது நேரம் கழித்து கங்கா அவன் அருகில் வந்தாள். அவள் வைத்திருந்த சிகரெட் அருணின் சிகரெட்டை விட பெரியதாக இருந்தது. அவள் தயக்கமின்றி அவன் முன்னால் வந்து அமர்ந்தாள். அருண் சற்று பின்வாங்கினான். கங்கா சிகரெட்டு பிடித்து புகையை வளையங்களாக விட்டு கொண்டிருந்தாள். ஒரு பெண் இப்படி சிகரெட் பிடிப்பது அருணுக்கு பிடிக்கவில்லை. அவன், நீ என்ன சிகரெட் பிடிக்கிறாய் என்று கேட்டான். கங்கா சிரித்து கொண்டே, நீ பிடிப்பது போன்றதல்ல சார், என் லெவல் கொஞ்சம் உயர்வு, புரிந்ததா? இது வெறும் சிகரெட் அல்ல, வாழ்க்கையின் சுகம் என்று கூறி சிகரெட்டை ஆழமாக இழுத்தாள். அவள் அந்த சிகரெட்டை மேஜை மீது வைத்துவிட்டு கண்களை மூடி மெதுவாக புகையை வெளியே விட்டாள். அந்த புகையுடன் அவளது சோர்வும் தவிப்பும் வெளியேறுவது போல் இருந்தது. சில நிமிடங்களிலேயே அவளது இமைகளில் தூக்கமும் போதையின் மயக்கமும் குவிய தொடங்கின. அவள் உண்மையில் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்தால் எப்பேற்பட்டவர்களும் தடுமாறி விடுவார்கள். ஆனால் அருணின் ஆர்வம் குளிர்ந்து போயிருந்தது. தனக்கு என்ன நடக்கிறது என்பதே அவனுக்கு புரியவில்லை. ஒருவேளை அவன் மிக அதிக ஒழுக்கமானவனாக இருந்திருக்கலாம். அவனது பெற்றோரின் ஒழுக்கமான ரத்தம் அவனது நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவனை பாவம் செய்வதிலிருந்து தடுத்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு அருண் சொன்னான், கங்கா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை கேட்ட கங்கா அதிர்ச்சியுடன் கண்களை திறந்து, என்ன சொன்னீர்கள் சார் என்று கேட்டாள். அருண் தன் பேச்சை மீண்டும் சொன்னான். நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அதற்கு கங்கா, பாருங்க சார், சொன்ன பேச்சிலிருந்து பின்வாங்காதீங்க. ஏற்கனவே பேசியபடி இருங்க. என்னால் யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. உன்னை பார்த்தால் உன் எண்ணம் மாறுது என்று எனக்கு தெரியுது என்றாள். அருண் சொன்னான், பார், நான் நேற்று முதல் முயற்சி செய்கிறேன். ஆனால் நமக்குள் ஒரு பந்தம் ஏற்படும் வரை என்னால் உன்னுடன் எந்த உறவும் வைத்து கொள்ள முடியாது. அதனால் நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும். முதலில் திருமணம் செய்வேன், பிறகு உன்னுடன் நெருக்கமாவேன். நீ என் குழந்தையை பெற்றெடுப்பாய். அதன் பிறகு உன்னை நான் விடுதலை செய்து விடுவேன். இது என் வாக்குறுதி என்றான் அருண். கங்கா, சார், நீங்கள் சொல்வது மிகவும் கடினமானது. எனக்கு இந்த திருமணத்தில் எல்லாம் விருப்பமில்லை என்றாள். அருண், நீ எதுவும் செய்ய வேண்டாம், திருமணம் மட்டும் செய். திருமணம் இல்லாமல் என்னால் எந்த பாவமும் செய்ய முடியாது. குழந்தை பிறந்ததும் நான் உன்னை விட்டு விடுவேன். எனக்கு ஏற்கனவே என் உண்மையான மனைவி இருக்கிறாள். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். இப்போது உன்னை திருமணம் செய்வதும் குழந்தை பெற்றுக்கொள்வதும் என் கட்டாயம் என்றான். கங்கா யோசித்துவிட்டு, சரி சார், அப்படியானால் நான் முழுதாக 40 லட்சம் ரூபாய் வாங்குவேன் என்றாள். அருண், சரி, வாங்கிக்கொள் என்றான். கங்கா சிரித்து கொண்டே, சரி சார், திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி சிகரெட்டு துண்டை எறிந்துவிட்டு தள்ளாடும் கால்களுடன் அறைக்குள் சென்றாள். கங்கா தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அருண் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான். புரோகிதர் முன்னிலையில் அருணுக்கும் கங்காவிற்கும் திருமணம் நடந்தது. அப்போது கங்கா சிரித்து கொண்டே தன் தெருவோர பாணியில், சார், இப்போதாவது பிள்ளை பெற்றுக்கொள்வீர்களா என்று கிண்டலாக கேட்டாள். அவள் மீண்டும் மீண்டும், சார், சீக்கிரம் லாலி எடுங்கள், லாலி எடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். கங்காவின் பேச்சை கேட்டு புரோகிதர் ஒரு முறை கங்காவையும் ஒரு முறை அருணையும் பார்த்தார். அவளது பேச்சு அவருக்கு புரியவில்லை. புரோகிதருக்கு முன்னால் கங்காவிற்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் அருண் அமைதியாக இருந்தான். ஒரு வழியாக திருமணம் முடிந்தது. திருமண இரவில் அருண் அறைக்குள் வந்தபோது அவன் இதயம் படபடத்தது. கங்கா இப்போது தன் மனைவி, எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் தனக்குத்தானே சொல்லி கொண்டான். ஆனால் அவன் கங்கா அருகில் சென்று அவள் தோளில் கை வைத்த போது கங்கா சட்டென்று அவன் கையை தட்டிவிட்டாள். அருண், என்ன ஆச்சு கங்கா என்று கேட்டான். அதற்கு கங்கா, சார், என் உடலில் ஆழமான காயங்கள் உள்ளன, இங்கே கை வைக்காதீர்கள் என்றாள். அருண் அதிர்ச்சியுடன், உன் தோளில் என்ன ஆச்சு என்று கேட்டான்.
கங்கா சோகத்துடன், அதை விடுங்கள் சார். எங்களை போன்ற பெண்களின் முழு அடையாளத்திலுமே இப்படிப்பட்ட காயங்களின் தழும்புகள் பல இருக்கும். ஆண்களின் குரூரத்திற்கும் எங்களது ஏழ்மைக்கும் சாட்சியமாக இந்த தழும்புகள் என் உடலில் இருக்கின்றன. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார் என்றாள். இதை கேட்ட அருண் பின்வாங்கி, உன் காயத்தை எனக்கு காட்டுவாயா என்று கேட்டான். கங்கா, விடுங்கள் சார், உங்களுக்கு காட்டி என்ன ஆகப் போகிறது என்றாள். ஏற்கனவே மற்ற ஆண்கள் செய்ததே தான் நீங்களும் செய்ய போகிறீர்கள் என்றாள் கங்கா. அப்போது அருண் அவள் தோலை பற்றினான். தோலுக்கு கீழே ஒரு ஆழமான காயம் தெரிந்தது. அதை பார்த்ததும் அருணின் இதயம் நடுங்கியது. அவன், இது என்ன கங்கா என்று கேட்டான். அதற்கு கங்கா, ஏதோ ஒரு மிருகம் மிக பலமாக பல்லை கடித்தது. அந்த பல் என் உடல் வரை ஊடுருவியது. பிறகு அதன் விஷம் பரவ தொடங்கியது. அதனால் அந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுக்க வேண்டியதாயிற்று. அப்போது என்னிடம் போதிய பணம் இல்லாததால் அந்த காயம் இன்னும் ஆறவில்லை. அதிக மருந்துகளும் போடவில்லை. இங்கிருக்கும் மருத்துவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள். அவர்களின் மருந்துகள் ஆயிரக்கணக்கில் செலவாகும். எங்களிடம் அவ்வளவு பணம் எங்கே இருக்கிறது என்றாள். அருண் கங்காவின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். அவள் சிரித்து கொண்டிருந்தாலும் அவளது காயங்கள் அருணின் மனதை உருக்கின. அவன், உன்னிடம் ஏதாவது மருந்து இருக்கிறதா என்று கேட்டான். கங்கா, இல்லை, ஆனால் எனக்கு மருந்தின் பெயர் நினைவிருக்கிறது. என் ஞாபக சக்தி மிகவும் நல்லது என்றாள். அருண், சரி, நாளை சொல், நான் வாங்கி வருகிறேன் என்றான். கங்கா, நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள் சார்? எங்களுக்கு இப்படிப்பட்ட காயங்கள் பழகிவிட்டது என்றாள். அதற்கு அருண், நான் ஒன்றும் மிருகம் அல்ல கங்கா என்று கூறிவிட்டு பின்வாங்கினான். பிறகு தலையணையை சரி செய்துவிட்டு படுத்து கொண்டான். கங்கா நீண்ட நேரம் அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அருண் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். மனிதன் ஏன் மற்றொரு மனிதனை மிருகமாக மாற்றுகிறான்? தன் மனைவியிடம் மிருகத்தனமாக நடக்காத ஆண்கள் கூட பணத்தை கொடுத்துவிட்டு இத்தகைய பெண்களிடம் எவ்வளவு குரூரமாக நடந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் வீட்டில் மனைவி சத்தமிடுவாள், குடும்பத்தில் விஷயம் பரவும், உறவுகள் பாதிக்கும். அதனால் வீட்டிற்கு வெளியே இத்தகைய பெண்களை மதிப்பற்றவர்களாக கருதி பயன்படுத்துகிறார்கள். இத்தகைய எண்ணங்களில் மூழ்கி இருந்த அருண் திரும்பி பார்த்தபோது கங்கா அவனை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் அப்படி பார்க்கிறாய் என்று அருண் கேட்டான். அதற்கு கங்கா, ஒன்றுமில்லை, என் காயங்களை பார்த்த முதல் ஆண் நீங்கள்தான் என்றாள். இதற்கு அருண் பதில் ஏதும் சொல்லவில்லை. விளக்கை அணைத்துவிட்டு அமைதியாக ஒருபுறம் சரிந்து படுத்து கொண்டான். அடுத்த நாள் அருண் கங்காவிற்கு மருந்துகளை வாங்கி வந்தான். கங்கா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அதன் பிறகு 7 நாட்கள் கடந்தன. இப்போது திருமணமும் ஆகிவிட்டது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அருண் கங்கா அருகில் செல்லும் போதெல்லாம் அவன் இதயம் பலமாக துடித்தது. எந்த உறவிற்காக அவளை அழைத்து வந்து திருமணம் செய்தானோ அந்த உறவை அவனால் இதுவரை ஏற்படுத்த முடியவில்லை. கங்கா பல ஆண்களுடன் இரவை கழித்தவள் என்ற எண்ணம் அவன் மனதில் இருந்திருக்கலாம். அதனால் அவளுடன் வாழ்நாள் முழுவதும் வாழ அவன் விரும்பவில்லை. அவனுக்கு ஒரு குழந்தை மட்டுமே தேவைப்பட்டது. இருப்பினும் அவனால் அதற்கான துணிச்சலை திரட்ட முடியவில்லை. ஆனால் அவன் அவளிடம் நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் கங்கா அவனை ஆத்திரத்துடன் தள்ளிவிட்டு சிகரெட் பிடிக்க தொடங்கினாள். பிறகு அவள், எனக்கு புரிந்துவிட்டது என்றாள். அருண், என்ன புரிந்துவிட்டது என்று கேட்டான். அதற்கு கங்கா, உங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கவில்லை என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்றாள். அருண், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். கங்கா நக்கலாக சொன்னாள், எனக்கு என்னவோ உங்கள் ஆண்மையில் தான் ஏதோ குறை இருக்கிறது என்று தோன்றுகிறது சார். அதனால் பிரச்சனை உங்கள் மனைவியிடம் இல்லை, உங்களிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் என்னை பார்த்தாலே எல்லா ஆண்களும் கட்டுப்பாடு இழந்து விடுவார்கள். திருமணத்தை கண்டு அஞ்சும் எத்தனையோ இளைஞர்கள் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் என்னை பார்த்த பிறகு அவர்களால் என்னை தவிர்க்க முடிந்ததே இல்லை. ஆனால் உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அதனால் நீ ஒரு ஆண்மகனே இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நீ எதற்கும் உதவாதவன். கங்காவின் இந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தில் அம்பாக பாய்ந்தன. அவன் அவளை மதித்தான். ஆனால் அவளிடம் ஒரு கணவனாக செல்ல முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு அவனிடம் இருந்தது. அதனால்தான் கங்கா அவனை ஆண்மையற்றவன் என்று ஏளனம் செய்தாள். ஆனால் அருண் ஆத்திரத்தில் அவளது சிகரெட்டை பிடுங்கி ஒரே நொடியில் அணைத்தான். இதை கண்டு கங்கா திகைப்புடன் அவனை பார்த்தாள். அப்போது அருண் அவளை தன் பக்கம் இழுத்து அரை விளக்கை அணைத்து அன்பை பொழிந்து விட்டான். மறுநாள் காலை அருண் கண் விழித்த போது
ராதா தன் அணைப்பில் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்தான். அவன் கண்களை மூடிக்கொண்டே கங்காவின் கன்னத்தில் முத்தமிட்டான். பிறகு அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, ராதா, தயவு செய்து ஒரு கப் டீ போட்டு தாயேன் என்றான். உடனே கங்கா, சார், எனக்கு டீ போட தெரியாது என்றாள். கங்காவின் குரலை கேட்டதும் அருண் அதிர்ச்சி அடைந்தான். சட்டென்று திரும்பி, சாரி கங்கா, சாரி, நீ ராதா என்று நினைத்து விட்டேன் என்றான். பிறகு அவன் உடனே கட்டிலை விட்டு எழுந்து அலமாரியில் இருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றான். அன்று இரவு முழுவதும் கங்கா சொன்ன நீ ஒரு ஆண் இல்லை என்ற வார்த்தை அருணின் மனதை உலுக்கியிருந்தது. நிதானமாக இருந்தபோது அவனால் செய்ய முடியாததை ஆத்திரத்தில் செய்துவிட்டான். அவன் குளியலறையில் இருந்து வெளியே வந்தபோது கங்கா சிகரெட்டு பிடித்து கொண்டிருந்தாள். அருண் அவளிடம், நீ குளித்துவிட்டு வா, நான் காலை உணவு தயாரிக்கிறேன் என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்றான். கங்கா அறையை விட்டு வெளியே வந்தபோது இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். அருண் ஒரு கணம் அவளை அன்போடு பார்த்தான். பிறகு தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். ஏனென்றால் அப்போது தான் ராதாவிற்கு துரோகம் இழைத்து விட்டதாக அவன் உணர்ந்தான். காலை உணவிற்கு பிறகு அவன் அறைக்கு சென்று ராதாவிற்கு ஃபோன் செய்தான். ராதா, அருண் என்னை எப்போது அங்கே அழைப்பீர்கள் என்று கேட்டாள். அவளது குரல் அழுது ஓய்ந்தது போல கனத்திருந்தது. ராதா மீண்டும் சொன்னாள், அருண், அந்த பெண் எப்போது கருவுறுகிறாளோ அப்போது என்னை அங்கே அலையுங்கள். அருண், ராதா, நீ அழுது கொண்டிருந்தாயா என்று கேட்டான். அதற்கு ராதா இல்லை என்றாள். அருண் மீண்டும், அம்மா ஏதாவது சொன்னாரா என கேட்டான். ராதா, இல்லை, யாரும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அருண், உங்களை வேறொரு பெண்ணுடன் பார்க்கும் துணிச்சல் என்னிடம் இல்லை. அதனால் எதை செய்ய வேண்டுமோ அதை முதலிலேயே செய்து விடுங்கள். நான் அங்கே வந்த பிறகு நீங்கள் அந்த பெண்ணிடம் செல்லக்கூடாது. அதை என்னால் தாங்க முடியாது. எனவே அவர்கள் கருவுற்ற பிறகு மட்டும் என்னை அலையுங்கள் என்றான். அருண், சரி ராதா, உன் உடம்பை பார்த்துக்கொள் என்றான். ராதா போனை வைத்தாள். அதன் பிறகு அருண் முழு நேரத்தையும் கங்காவுடன் கழிக்க தொடங்கினான். பல முறை அவன் கங்காவிடம் அந்த தெருவோர பேச்சை குறைத்து கொள்ளும்படி அன்பாக கூறினான். ஆனால் கங்கா கேட்கவில்லை. ஒரு நாள் அருண் ஆத்திரத்தில் அவளை திட்டினான். இன்றிலிருந்து உன் வாயிலிருந்து இத்தகைய பேச்சுகள் வரக்கூடாது, மரியாதையாக பேசு என்றான். கங்கா கோபத்துடன் அவனை முறைத்து, சார், நான் உன் மனைவி இல்லை, என்மேல் கோபத்தை காட்டாதே என்றாள். அருண் அவள் அருகில் சென்று, என்ன சொன்னாய், மீண்டும் சொல் என்றான். கங்கா ஒன்றுமில்லை என முணுமுணுத்தாள். அருண் அழுத்தமாக கூறினான், கங்கா, இப்போது நீ என் மனைவிதான். நீ ஒழுங்காக பேசவில்லை என்றால் நான் வேறு வழியை கையாளுவேன். அவன் அவளது கையை பிடித்து கண்களை உற்று பார்த்தான். கணவன் மனைவி உறவு அப்படிப்பட்டது போலும். கணவனின் பார்வை மனைவியின் இதயத்தை பாதிக்கும். முதல் முறையாக கங்கா பயந்து போனாள். அவள் அருணின் கண்களை பார்த்து, சரி சரி, முயற்சி செய்கிறேன் என்றாள். அதன் பிறகு கங்கா எப்போதெல்லாம் அந்த தெருவோர பேச்சை ஆரம்பிக்கிறாளோ அப்போதெல்லாம் அருண் முறைப்பான். உடனே கங்கா அமைதியாகி விடுவாள். இருவரும் நன்றாக வாழத் தொடங்கி 5 வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் கங்காவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் வாந்தி எடுக்க தொடங்கினாள். அருண் பதற்றத்துடன் அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். மருத்துவர் சொன்ன விஷயத்தை அருணால் நம்பவே முடியவில்லை. அவன் தந்தையாக போகிறான். மருத்துவர் சில மருந்துகளை கொடுத்து உங்கள் மனைவியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அன்று வீட்டிற்கு திரும்பிய அருண் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவன் இந்த நற்செய்தியை ராதாவிடமும் கூறினான். ராதாவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அருண், ராதா, நான் உன்னை விரைவில் அழைத்து செல்வேன் என்றான். ராதாவிடம் பேசும்போது கங்கா அருண் முன்னாலேயே இருந்தாள். அவன் போனை வைத்ததும் கங்கா, சார், எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அருண், எதற்காக பயப்படுகிறாய் என்று கேட்டான். அதற்கு கங்கா, இப்போது நடப்பவை எல்லாம் பார்த்தால் பயமாக இருக்கிறது என்றாள். அருண் அவளுக்கு புரிய வைத்தான். இதில் பயப்பட ஒன்றுமில்லை கங்கா, எல்லா பெண்களுக்கும் இது நடப்பதுதான். அதற்கு கங்கா, ஆனால் எங்களை போன்ற பெண்களுக்கு இதெல்லாம் நடப்பதில்லை சார் என்றாள். அருண் சொன்னான், மற்ற பெண்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றால் உனக்கும் ஒன்றும் ஆகாது. அதனால் நீ கவலைப்படாதே. உனக்காக ஒரு பணிப்பெண்ணை அமர்த்துகிறேன். அவள் உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள். கங்கா கவலையுடன் இருந்தாலும் சரி சார் என்றாள். அருண் சில நாட்களுக்கு ஒரு பணிப்பெண்ணை ஏற்பாடு செய்தான். அவள் கங்காவை பார்த்து கொண்டதுடன் வீட்டு வேலைகளையும் செய்தாள். பிறகு அருண் காரைக்குடியில் உள்ள தன் வீட்டிற்கு வந்தான். அவனது அம்மா சாவித்திரி, மகனே, இந்த முறை 1 மாதத்திலேயே வந்து விட்டாயே, வேலை இல்லையா என்று கேட்டார். அதற்கு அருண்,
அப்படி இல்லை அம்மா. தென்காசியில் என் வேலை இப்போது மிகவும் அதிகரித்து விட்டது. அதனால் அடுத்த சில மாதங்களுக்கு எனக்கு ஓய்வே கிடைக்காது. எனவே நான் ராதாவையும் தென்காசிக்கே அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்றான். இதை கேட்டதும் சாவித்திரியின் முகம் சுருங்கியது. அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் ராதா எங்கும் செல்ல மாட்டாள் என்றார். அருண் சொன்னான், அம்மா, நான் தென்காசியில் ஒரு சிறந்த பெண் மருத்துவரிடம் பேசியிருக்கிறேன். அதனால் இந்த முறை நான் எந்த அபாயத்தையும் எடுக்க விரும்பவில்லை. சாவித்திரி, இங்கேயும் நல்ல பெண் மருத்துவர்கள் இருக்கிறார்களே மகனே என்றார். அருண் தன் அம்மாவிற்கு எடுத்து சொன்னான், அம்மா, தயவு செய்து புரிந்து கொள்ள முயலுங்கள். என்னால் வேலையை விட்டுவிட்டு இங்கே இருக்க முடியாது. உங்களாலும் அடிக்கடி ராதாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாது. நாம் கவனமாக இல்லை என்றால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அருண் தன் அம்மா சாவித்திரியை பலவிதமான பேச்சுக்களால் பயமுறுத்தினான். அவரும் பயந்து போனார். தன் அம்மா பயப்படுவதை கண்ட அருண், அம்மா, நான் தென்காசியில் உள்ள மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த மருத்துவரிடம் பேசியிருக்கிறேன். அவர் வாரம் ஒரு முறை ராதாவை பரிசோதிப்பார். இப்போது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்றான். இதை கேட்ட அம்மா அமைதியானார். சிறிது நேரம் கழித்து, சரி மகனே, ஆனால் கவனமாக பார்த்துக்கொள். அவளை கட்டிலை விட்டு கீழே இறங்க விடாதே என்றார். அருண் தன் அம்மாவிடம், அம்மா, நான் வீட்டில் எல்லாம் தயார் செய்து விட்டேன். உங்களை விடவும் நான் ராதாவை நன்றாக பார்த்து கொள்வேன். ஏனென்றால் அவளது கவலை எனக்கு அதிகம் என்பது உங்களுக்கே தெரியும் என்றான். அம்மா, சரி மகனே, அழைத்து செல் என்றார். சில நாட்களுக்கு பிறகு அருண் ராதாவை தென்காசிக்கு அழைத்து வந்தான். ஆனால் ராதா மிகவும் அமைதியாக இருந்தாள். அருண், என்ன ஆச்சு ராதா, ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்று கேட்டான். ராதா, ஒன்றுமில்லை, எனக்கு சிறிது காலம் தேவை என்றாள். அருண், தயவு செய்து ராதா, இப்போது எனக்கு உன் துணை தேவை என்றான். ராதா தலையை மட்டும் அசைத்தாள். பிறகு அருண் அவளை வீட்டிற்குள் அழைத்து சென்றபோது அங்கே பணிப்பெண் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். கங்கா ஒரு தட்டில் பழங்களை வைத்து கொண்டு டிவி பார்த்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அருணை கண்டதும் அவளது முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவள் பல தட்டை ஓரமாக வைத்துவிட்டு அவனிடம் வந்தாள். அப்போது ராதாவும் ஹாலிற்கு வந்தாள். அவளை பார்த்ததும் கங்கா அப்படியே நின்று விட்டாள். அருண், கங்கா, இவள் என் மனைவி ராதா என்று அறிமுகப்படுத்தினான். ராதா மிகவும் சிரமப்பட்டு தன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து கொண்டு கங்காவின் அருகில் சென்று அவளை கட்டிப்பிடித்து கொண்டாள். கங்கா வியப்புடன் அவளை பார்த்தாள். வழி எங்கும் அருண் ராதாவிடம் கங்காவை நன்றாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்திருந்தான். ஏனென்றால் அவளுக்கு எந்த மன அழுத்தமும் ஏற்படக்கூடாது. அது குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ராதா கங்காவிடம், நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்வேன், நீ அதற்கும் பயப்பட வேண்டாம் என்றாள். இதை கேட்டு கங்காவின் முகம் மலர்ந்தது. ஆனால் அன்று இரவு அருண் ராதாவின் அறைக்கு சென்றபோது அவளுக்கு ஏதோ விசித்திரமாக தெரிந்தது. ராதா மீண்டும் மீண்டும், நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ளவில்லை அல்லவா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். அருண், அதனால் இப்போது என்ன ஆகப் போகிறது ராதா என்றான். ராதா, பெரிய வித்தியாசம் இருக்கிறது அருண் என்றாள். அருண் அவளுக்கு புரிய வைத்தான். பார் ராதா, என் குழந்தையை ஒரு தவறான முறையில் இந்த உலகிற்கு கொண்டு வர எனக்கு விருப்பமில்லை. அதனால் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். எனவே உன்னிடம் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அவளை விட்டு விடுவேன். இதை கேட்ட ராதாவின் முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. அருண், நீங்கள் செய்தது சரியல்ல என்று அவள் கூறினாள். அதற்கு அருண், இதில் என்ன தவறு? ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்யாமல் தொடுவதற்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என்றான். ராதா அழத் தொடங்கினாள். அருண் அவளை தேற்றி, தயவு செய்து என்னை வருத்தப்படுத்தாதே ராதா. உன் மனதில் எந்த சந்தேகத்தையும் வைத்து கொள்ளாதே. எனக்கு நீதான் எல்லாம். கங்கா எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து குடும்பம் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கப் போகிறேன்? உனக்காகத்தான் நான் இதை செய்தேன். அப்போதுதான் குழந்தை பிறந்த பிறகு அவளை பிரிவது எனக்கு எளிதாக இருக்கும். நீ என்னை தடுத்தால் அது எனக்கு இன்னும் கடினமாகிவிடும். நீ உன் மன தைரியத்துடன் இருந்தால் இந்த 9 மாதங்கள் சீக்கிரம் கடந்துவிடும் என்றான். ராதா, அருண், உங்களுக்கு சொல்வது எளிது, ஆனாலும் நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறி அருணின் கையை பிடித்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். பிறகு அவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு, அருண், இனிமேல் நீங்கள் ஒரு இரவு கூட அவளிடம் செல்லக்கூடாது என்றாள். அருண், இனி நான் ஏன் அங்கெல்லாம் போகப் போகிறேன்? என் நோக்கம் நிறைவேறிவிட்டது. நீ என்மேல் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
உன்னையும் இங்கே அழைத்து வந்தேன் என்று கூறி அவள் கண்ணீரை துடைத்தான். அருணின் மனைவி அவனுக்கு மட்டுமே சொந்தமானவள். அன்று இரவு அருண் நிம்மதியாக தூங்கினான். ஆனால் ராதாவோ ஒரு இனம் புரியாத பயத்தினால் சூழப்பட்டிருந்தாள். அதனால் அவள் ஒரு நிமிடம் கூட அருணை விட்டு விலகவில்லை. மறுநாள் காலை பலமான சத்தம் கேட்டு அருண் விழித்தான். யாரோ கதவை வேகமாக தட்டி கொண்டிருந்தனர். சத்தம் கேட்டு அருணும் ராதாவும் திடுக்கிட்டு எழுந்தனர். யாரோ கதவை உடைப்பது போல தட்டியதால் அருண் வேகமாக கதவை திறந்தான். அங்கே கங்கா நின்று கொண்டிருந்தாள். அவள் அருணை முறைத்து பார்த்து, சார், எனக்கு பசிக்குது. ஆனால் உங்கள் பணிப்பெண் இன்னும் வரலை. நான் மருந்துகள் வேறு எடுத்துக்க வேணும். எதை எப்போது சாப்பிட வேணும்னு சொல்லு என்று தன் பழைய பாணியிலேயே பேசத் தொடங்கினாள். கங்கா மீண்டும் தன் பழைய தெருவோர பாணியில் பேசத் தொடங்கினாள். அருண் அவளை முறைத்து பார்த்து, முதலில் மரியாதையாக பேச பழகு. உனக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்றான். கங்கா தன் தலையை பிடித்து கொண்டு, எனக்கு பயங்கரமாக பசிக்கிறது, சீக்கிரம் ஏதாவது கொடுங்கள் என்றாள். அருண், சரி, நீ வெளியே போய் அமர், நான் இதோ வருகிறேன் என்றான். அதற்குள் ராதாவும் எழுந்திருந்தாள். அருண் அவளிடம், நீ காலை உணவிற்காக என்ன சாப்பிடுகிறாய் சொல், நான் சமைக்கிறேன் என்றான். ராதா, வேண்டாம், நீங்கள் ஏன் சமைக்க வேண்டும், நானே செய்கிறேன். நீங்கள் கங்காவிற்கு பழங்களை கொடுங்கள் என்றாள். அருண் வெளியே வந்து பிரிட்ஜிலிருந்து சில பழங்களை எடுத்தான். அவன் கங்காவிற்கு பழங்களை கொடுத்து, கங்கா, இதை சாப்பிடு, என் மனைவி காலை உணவு சமைத்து கொண்டிருக்கிறாள் என்றான். அப்போது கங்கா, சார், எனக்கு இரவில் பயமாக இருக்கிறது, நேற்று இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை என்றாள். அருண் அவளை உற்று பார்த்தான். அந்த பயத்திற்கு என்ன தீர்வு காண்பது என்று அவன் யோசித்தான். ஏனெனில் அந்த பணிப்பெண்ணை சில நாட்கள் தங்குமாறு அவன் மிகவும் கட்டாயப்படுத்தினான். ஆனால் அவள் சம்மதிக்கவில்லை. கங்கா கேட்டாள், சார், நான் உங்கள் அறையிலேயே தூங்கக்கூடாதா? அருண் அதிர்ச்சியுடன், நீ என்ன சொல்கிறாய் என கேட்டான். கங்கா, அறையில் இடமில்லை என்றால் நான் சோபாவிலேயே தூங்கிக் கொள்கிறேன் என்றாள். அருண் சொன்னான், ஆனால் இது சரியாக இருக்காது. என் மனைவி என்னுடன் கட்டிலில் தூங்கும்போது நீ சோபாவில் தூங்குவது எனக்கு மிகுந்த சங்கடத்தை தரும். அவன் தன் சூழ்நிலையை கங்காவிற்கு புரிய வைக்க முயன்றான். கங்கா, நான் எதையும் பார்க்க மாட்டேன் சார், நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருக்கலாம் என்றாள். அருண், விஷயம் அதுவல்ல கங்கா என்றான். ஆனால் கங்கா மீண்டும், சார், உண்மையே சொல்கிறேன், எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கிறது என்றாள். அருண் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது ராதா உணவை தயாரித்துவிட்டு அனைவரையும் சாப்பிட அழைத்தாள். அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டனர். உணவிற்கு பிறகு அருண் கங்காவிற்கு மருந்துகளை கொடுத்துவிட்டு அலுவலகம் சென்றான். அருணின் பெரும்பாலான வேலைகள் தென்காசியிலேயே இருந்தன. எப்போதாவது தான் வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அடுத்த 4-5 மாதங்களுக்கு அவன் எங்கும் செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தான். அன்று இரவு அருண் வீட்டிற்கு திரும்பிய போது ராதா சுவையான பாயாசம் செய்திருந்தாள். கங்கா அதை சுவைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன், சார், உங்கள் மனைவி அபாரமான பாயாசம் செய்திருக்கிறார் என்றாள். ராதா சிரித்து கொண்டே, கங்கா, நீ என்னை அக்கா என்று அழைக்கலாம், நான் உன்னை விட வயதில் பெரியவள் என்றாள். கங்கா, நான் இதுவரை யாரையும் அக்கா என்று அழைத்ததில்லை என்றாள். ராதா, அதனால் என்ன, இப்போது எனக்காக சொல்லேன் என்றாள். கங்கா, சரி அக்கா என்று ஒத்துக்கொண்டாள். பிறகு அவள், அக்கா, நான் இரவு உங்கள் அறையிலேயே படுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டாள். இதை கேட்டதும் ராதா ஒரு கணம் அருணின் முகத்தை பார்த்தாள். அருண் தன் பார்வையை திருப்பி கொண்டான். கங்கா மீண்டும், கவலைப்படாதீர்கள் அக்கா, நான் சோபாவில் படுத்துக்கொள்கிறேன், உங்கள் பக்கம் பார்க்கவே மாட்டேன். மறுக்காதீர்கள் அக்கா, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கிறது என்றாள். ராதா, என்ன இப்படி பேசுகிறாய் கங்கா, தாராளமாக நீ என் அறையிலேயே படுத்துக்கொள் என்றாள். ராதா அவளை மறுக்கவில்லை என்றாலும் அடிக்கடி அருணை பார்த்து கொண்டே இருந்தாள். அன்று இரவு கங்கா அவர்கள் அறைக்கு முதலிலேயே சென்று சோபாவில் படுத்து கொண்டாள். அருண் நினைத்தான் அவளுக்கு உண்மையாகவே பயமாக இருக்கும் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. கங்கா அதே அறையில் இருந்ததால் ராதாவால் அருணின் தோளில் சாய்ந்து தூங்கவோ அல்லது மனம் விட்டு பேசவோ முடியவில்லை. மூவரும் ஒரே அறையில் தூங்கத் தொடங்கி 10 நாட்கள் ஆகியிருந்தது. ஒரு இரவு அருண் தன் வலது பக்கம் யாரோ படுத்திருப்பதை உணர்ந்தான். அவனது இடது பக்கத்தில் தான் ராதா தூங்கி கொண்டிருந்தாள். கங்கா அவர்கள் அறைக்கு வந்ததிலிருந்து ராதா அவனோடு நெருக்கமாக படுத்துக்கொள்வதில்லை. எனவே நள்ளிரவில் ராதா தான் நகர்ந்து வந்திருப்பாள் என்று நினைத்த அருண் போர்வையை இழுத்து அவளை தன் அருகில் அணைத்து கொண்டான்.
அவன், என்ன விஷயம், கங்கா தூங்கும் வரை காத்திருந்தாயா என்று கேட்டான். அப்போது அந்த பெண் இன்னும் அருகில் வந்து, சார், நான் கங்கா, சோபாவில் குளிராக இருந்தது, இப்போது பரவாயில்லை என்றாள். அருண் தெரியாமல் அவளை அருகில் இழுத்து விட்டதால் திடுக்கிட்டு பின்வாங்கினான். நல்ல வேளையாக ராதா அப்போது கண் விழிக்கவில்லை. ஆனால் கங்கா மீண்டும் அருணின் அருகில் வர தொடங்கினாள். அருண் மெதுவாக, என்ன செய்கிறாய், உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டான். அதற்கு கங்கா, ஏன் சார், நான் உங்களுடன் படுத்துக்கொள்ளக்கூடாதா? நானும் உங்கள் மனைவிதானே. 9 மாத காலத்திற்கு என்றாலும் மனைவி மனைவிதானே என்றாள். அருண், வாயை மூடு, இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல, இப்போது சோபாவிற்கு போ என்றான். அதற்கு கங்கா, சார், நீங்கள் இப்போது அடம் பிடித்தால் நான் சத்தமிடுவேன். உங்கள் மனைவி விழித்து கொண்டால் நீங்கள் தான் என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று சொல்லிவிடுவேன் என்றாள். அருணின் தொண்டையில் ஏதோ சிக்கி கொண்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. கங்கா அமைதியாக அவனுடன் நெருங்கி படுத்து கொண்டாள். அருணுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. ஏனெனில் ராதா விழித்து கொண்டால் பெரிய கலகமே வெடித்துவிடும். அன்று காலை வரை கங்கா அவன் அருகிலேயே படுத்திருந்தாள். அருண் ஒரு ஆந்தையைப் போல விழித்து கொண்டே இருந்தான். காலை சூரிய வெளிச்சம் அறைக்குள் பரவிய போது அருண் மெதுவாக கங்காவை எழுப்பி, கடவுளுக்காக இப்போதாவது சோபாவிற்கு போய்விடு, ஏன் என் நிம்மதியை கெடுக்கிறாய் என்றான். அதற்கு கங்கா, சரி சார் என்று சொல்லிவிட்டு சோபாவிற்கு செல்லும் முன் அருணின் கையை பிடித்து, நிம்மதியாக தூங்க அனுமதித்ததற்கு மிக்க நன்றி என்றாள். அவள் சிரித்தாள். அவளது சிரிப்பை கண்டு அருணின் இதயம் பலமாக துடித்தது. பிறகு கங்கா எழுந்து சென்று விட்டாள். அன்று காலை கங்கா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ராதா அவளிடம், இப்போது உனக்கு பயமாக இல்லை அல்லவா கங்கா என்று கேட்டாள். கங்கா, இல்லை அக்கா, இப்போது பயமே இல்லை. சொல்லப்போனால் நேற்று இரவு எனக்கு மிக நல்ல தூக்கம் வந்தது என்றாள். இதை கேட்டு ராதா சிரித்தாள். ஆனால் அருணின் இதயம் இன்னும் பதற்றத்திலேயே இருந்தது. ராதா சொன்னாள், கங்கா, நீ மிகவும் வேடிக்கையாக பேசுகிறாய். அருண் சட்டென்று குறுக்கிட்டு, இதில் என்ன வேடிக்கை? இத்தகைய பேச்சுக்களை தெருப்பொறுக்கிகள் தான் பேசுவார்கள். அவளுக்கு ஒழுங்காக பேச கற்றுக் கொடுக்காமல் நீ அவளை இன்னும் ஊக்கப்படுத்துகிறாய் என்றான். ராதா, சரி, நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நீங்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள் என்றாள். தான் ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறோம் என்று அருணுக்கே புரியவில்லை. அன்று இரவு அவன் கங்காவிடம், கங்கா, நீ உன் அறைக்கே சென்று தூங்கு, நான் என் மனைவியுடன் நேரத்தை கழிக்க விரும்புகிறேன், நீ இங்கே இருப்பது எங்கள் நேரத்தை கெடுக்கிறது என்றான். அருண் இவ்வளவு வெளிப்படையாக பேசியதை கண்டு ராதா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். கங்காவின் முகம் வாடி போனது. அவள் வேகமாக கிளம்பி அறையை விட்டு வெளியே சென்றாள். ராதா, அருண், உங்களுக்கு சிறிதாவது வெட்கமாக இல்லையா என்று கேட்டாள். அதற்கு அருண், ராதா, அவளுக்கே இது புரியவில்லை என்றால் நான் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்றான். அன்று ராதாவுடன் நேரத்தை கழித்த பிறகும் அருணால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மறுநாள் காலை ராதா சமையல் செய்ய சென்றபோது கங்காவின் அறைக்கு சென்றாள். பிறகு அவள் ஓடி வந்து அருணின் அறைக்குள் நுழைந்தாள். அன்று அருணிற்கு விடுமுறை என்பதால் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ராதா வந்தவுடன், அருண், சீக்கிரம் எழுந்து கங்காவின் அறைக்கு வாருங்கள் என்றாள். அருண் என்னவாயிற்று என்று கேட்டான். ராதா முதலில் வாருங்கள் என்று மட்டும் கூறினாள். அருண் வேகமாக எழுந்து கங்காவின் அறைக்கு சென்றபோது அறை முழுவதும் புகையினால் நிறைந்திருந்தது. கங்கா சோபாவில் கோபத்துடன் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தாள். கங்காவின் இந்த நிலையை பார்த்த அருண் அதிர்ச்சி அடைந்தான். அவன் அவள் அருகில் சென்று, என்ன செய்கிறாய் நீ? சிகரெட் என் குழந்தைக்கு ஆபத்தானது என்று உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா என்று கேட்டான். அதற்கு கங்கா, எனக்கு தூக்கம் வரவில்லை, பயமாகவும் இருந்தது, அதனால் ஒரு சிகரெட் பிடித்தேன் என்றாள். அதன் பிறகும் தூக்கம் வரவில்லை, அதனால் மீண்டும் பிடித்தேன், இனிமேலும் இப்படித்தான் நடக்கும் என்றாள் கங்கா. அருண் ஆத்திரத்தில், உன் இந்த செயலால் என் குழந்தைக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான், நினைவிருக்கட்டும் என்றான். அப்போது அருணின் கோபத்தை கண்டு பயந்த ராதா, அருண், மெதுவாக பேசுங்கள் என்றாள். ஆனால் கங்கா எழுந்து நின்று, நான் சிகரெட் குடிப்பேன், குடித்து கொண்டே தான் இருப்பேன், குழந்தை சாவதாக இருந்தால் சாகட்டும், அது என்ன உன் குழந்தை, எப்போதும் என் குழந்தை என் குழந்தை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்றாள். இதை கேட்டு அருணின் கோபம் உச்சிக்கே சென்றது. அவன் கங்காவின் கையை பிடித்து, என்ன சொன்னாய்? என் குழந்தையை கொல்லப் போவதாக பேசுகிறாயா என்று கத்தினான். அருணின் குரல் எவ்வளவு சத்தமாக இருந்ததென்றால் ராதா முழுமையாக நடுங்கி போனாள். கங்கா அப்போது கருவுற்றிருக்கவில்லை என்றால் அருண் அவளை அடித்தே இருப்பான். அப்போது கங்கா, சார், என்னை விட்டு விடுங்கள்,
உங்கள் பணத்தை நான் திரும்பி தந்து விடுகிறேன். உங்கள் குழந்தையை என் வயிற்றில் சுமக்க எனக்கு விருப்பம் இல்லை என்றாள். இதை கேட்ட அருணின் கோபம் கட்டுப்பாட்டை மீறியது. அவன் கங்காவின் இரு கைகளையும் பிடித்து தன் பக்கம் இழுத்து, இந்த வார்த்தையை இனி உன் வாயிலிருந்து எடுக்காதே, மீறினால் விளைவு மோசமாக இருக்கும், புரிந்ததா என்று மிரட்டினான். அருணின் மிரட்டலில் கங்கா பயந்து போனாள். ராதா பதற்றத்துடன், அருண், என்ன செய்கிறீர்கள்? கடவுளுக்காக அவளை விட்டு விடுங்கள் என்றாள். அருண், நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், அவளை நான் விடமாட்டேன் என்று நீயும் அவளுக்கு சொல். நான் எவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். என் குழந்தைக்கு ஏதாவது நேர்ந்தால் கடவுள் மீது சத்தியமாக இவளை நான் சும்மா விடமாட்டேன் என்று ஆத்திரத்துடன் தெளிவாக கூறினான். பிறகு அவன் கங்காவை கோபத்துடன் முறைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். அருண் இன்னும் ஒரு நிமிடம் அங்கிருந்தால் கோபத்தில் ஏதாவது செய்திருப்பான். அருண் தன் அறைக்கு சென்று சிகரெட்டை பற்ற வைத்தான். சிறிது நேரம் கழித்து ராதா அறைக்குள் வந்து அவன் சிகரெட்டு பிடிப்பதை பார்த்துவிட்டு, இப்போது நீங்களும் ஆரம்பித்து விட்டீர்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கங்காவிற்கு புரிய வைத்தேன் தெரியுமா? அந்த அறிவற்ற பெண்ணிற்கு என்ன ஆச்சரியமோ தெரியவில்லை. ஒருவேளை அவளுக்கு அந்த போதை பழக்கம், அடிக்ஷன் இருக்கலாம். போதை கிடைக்கவில்லை என்றால் அவள் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிடுகிறாள். எப்படியோ அவளுக்கு காலை உணவை கொடுத்திருக்கிறேன் என்றாள். பிறகு ராதா, இதையெல்லாம் விடுங்கள் அருண், வந்து சாப்பிடுங்கள் என்றாள். அருண், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போய் அவளுக்கு மருந்துகளை கொடு என்றான். ராதா, நான் கொடுத்து விட்டேன், அவளிடமும் அன்பாக பேசியும் இருக்கிறேன், இனிமேல் அவள் இப்படி செய்ய மாட்டாள் என்றாள் ராதா. இருப்பினும் அருணின் கோபம் குறையவில்லை. அன்று மதியம் அவன் எதுவும் சாப்பிடவில்லை. இரவு ஒரே ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிட்டான். அன்று இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ராதா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அருண் எழுந்து வெளியே வந்தான். அவன் கங்காவின் அறைக்கு சென்றான். அங்கே கங்கா தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். அருணை கண்டதும் கங்கா தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அருண் அறைக்குள் சென்று கதவை மூடினான். கங்கா, சார், சத்தம் இல்லாமல் என் அறையை விட்டு வெளியே போங்கள். உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்களிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள். இதை சொல்லும்போது கங்கா அடிக்கடி தன் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். அருண் அவள் அருகில் சோபாவில் அமர்ந்து அவளை பார்த்தான். கங்கா, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். அதற்கு கங்கா, உங்களுக்கு என்ன கவலை? போய் உங்கள் மனைவியை கட்டிக்கொள்ளுங்கள் என்றாள். அருண் சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்தான். பிறகு, அப்படியானால் நான் உன்னை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டான். கங்கா அவனை ஆத்திரத்துடன் முறைத்து பார்த்து, கங்கா அவ்வளவு கீழ்த்தரமானவள் அல்ல. அன்று தவறு நடந்துவிட்டது. அன்று உன்னை என் கணவனாக நினைத்துதான் உன் அருகில் வந்தேன். உன் மனைவியை போலவே என்னையும் நேசிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீயும் ஒரு சாதாரண ஆணாகத்தான் நடந்து கொண்டாய் என்றாள் கங்கா. அவள் தொடர்ந்து, ஆனால் என்னால் இனி இந்த அறையில் தனியாக இருக்க முடியாது என்று கூறி மேஜையில் இருந்த சிகரெட்டை எடுத்தாள். அருண் அவள் கையில் இருந்த சிகரெட்டை பிடுங்கி, இதை நீ குடிக்கக்கூடாது என்றான். கங்கா, ஒரே ஒரு சிகரெட் மட்டும் குடிக்கிறேன், என் தலை வெடித்து விடும் போலிருக்கிறது சார். நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனம் காட்டினால் நான் இங்கிருந்து போய்விடுவேன். என்னோடு உங்கள் குழந்தையும் வந்துவிடும் என்றாள். அருண், மன்னித்து விடு கங்கா என்றான். ஆனால் கங்கா முகத்தை திருப்பி கொண்டாள். அருண் மீண்டும், நான் கோபத்தில் அதிகமாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு கங்கா. அதற்கு கங்கா, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். உன் பணத்தை எல்லாம் திருப்பி தந்து விடுவேன். பணத்திற்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? உன் ஒவ்வொரு பைசாவையும் நான் திருப்பி தருவேன் என்று அழுது கொண்டே கூறினாள். அருண் கேட்டான், எப்படி திருப்பி தருவாய்? பாதி பணத்தை சிகரெட் பிடித்தே அழித்து விட்டாயே. கங்கா, உழைத்து தருவேன் என்றாள். அருண் அவளுக்கு ஆறுதல் கூற அவள் கையை பிடித்தான். ஆனால் கங்கா கையை உதறிவிட்டு, நீ மிகவும் கெட்டவன் என்று ஒரு சிறு குழந்தையைப் போல அழத் தொடங்கினாள். அருண் யோசிக்காமல் அவளை தன் பக்கம் இழுத்து, அப்படி இல்லை கங்கா என்றான். கங்கா சொன்னால், அப்படித்தான் சார், உங்கள் குழந்தைக்காகத்தான் நீங்கள் என்னிடம் வந்தீர்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தையின் மேல் மட்டும்தான் அக்கறை. அதற்கு அருண், குழந்தையின் தாயின் மீதும் எனக்கு அக்கறை இருக்கிறது. இந்த சிகரெட் உனக்கும் உடல்நலக் குறைவை தரும் என்றான். அருண் அவள் கைகளை பிடித்து கொண்டு, இனிமேல் உன்னிடம் நான் மோசமாக நடக்க மாட்டேன். இப்போது சொல், உனக்கு என்ன வேண்டும் என்று அன்பாக கேட்டான். கங்கா பார்வையை தாழ்த்தி கொண்டு, ஒன்றுமில்லை சார் என்றாள். அருண் அவள் முகத்தை உயர்த்தி, சொல் கங்கா, உனக்கு என்ன வேண்டும் என கேட்டான். கங்கா மெதுவாக, கொஞ்சம் அன்பு மட்டும் வேண்டும் என்றாள். அருண், எனக்கு புரியவில்லை என்றான். கங்கா சொன்னால், இந்த உறவை நான் வாழ விரும்புகிறேன் சார். சில மாதங்களுக்கு மட்டும் என்றாலும் பரவாயில்லை. அவளது கண்களில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்தது. அவள் கேட்டாள், சார்,
உங்கள் தோளில் சாய்ந்து சிறிது நேரம் தலை சாய்த்து கொள்ளட்டுமா? அருண் அவளை அருகில் இழுத்து கொண்டான். கங்கா அவன் தோளில் தலை சாய்த்து, எனக்கு இது மட்டுமே போதும் சார் என்றாள். அருண் சொன்னான், இனிமேல் சிகரெட்டு பிடிக்க மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடு. கங்கா, என்னால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை தர முடியாது சார் என்றாள். அருண் அவள் தலையை கோதியபடி, எனக்காக கூடவா முடியாது என்று கேட்டான். கங்கா கண்களை திறந்து அவனை பார்த்து, நீ ஒன்றும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. கங்கா உனக்காக சிகரெட்டை விட என்று கூறி மீண்டும் கண்களை மூடி அவனோடு இன்னும் நெருக்கமாக சாய்ந்தாள். அருண் சொன்னான், கங்கா, உன் இதயத்தில் என்மேல் சிறிதாவது அன்பு இருந்தால் இன்றிலிருந்து நீ சிகரெட்டை தொடமாட்டாய். அதற்கு கங்கா, சொல்லலாம் சார், ஆனால் விட முடியாது. மேலும் உன்மேல் எனக்கு துளி கூட அன்பு கிடையாது. ஏனெனில் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஆனால் யாரிடமும் அன்பு செலுத்த முடியாது. அதற்கு அருண், உனக்கு எப்போது என்மேல் அன்பு வருகிறதோ அன்று முதல் நீ சிகரெட்டை தொடக்கூட மாட்டாய் என்றான். அருண் அவள் தலையை கோதி கொடுக்க சிறிது நேரத்திலேயே கங்கா ஆழ்ந்து உறங்கிவிட்டாள். அருண் அவளை மெதுவாக தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தான். பிறகு அவளது அலமாரியை திறந்து பார்த்த அவனுக்கு தலை சுற்றியது. அலமாரியின் 2 அடுக்குகள் முழுவதும் சிகரெட்டு பெட்டிகளால் நிறைந்திருந்தன. கங்கா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சிகரெட் வாங்கி வைத்திருப்பது போல் இருந்தது. இதை பார்த்த அருண் கோபத்திலும் பதற்றத்திலும் நிறைந்தான். அவன் ஒரு போர்வையை எடுத்து தரையில் விரித்து எல்லா சிகரெட்டு பெட்டிகளையும் அதில் கொட்டினான். பிறகு வெளியே சென்று அத்தனையையும் எரித்தான். அதன் மேல் தண்ணீரை ஊற்றி நனைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று தூங்கினான். மறுநாள் அருண் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது ராதா மிகவும் பயந்து போயிருப்பதை கண்டான். அவனை கண்டதும் அருண் அவள் என்று கூறி ராதா நிறுத்தினாள். இன்று அவளுக்கு என்ன ஆச்சு என்று அருண் கேட்டான். ராதா, தெரியவில்லை அருண். அவள் பயங்கரமாக கத்தி கொண்டிருந்தாள். உங்களை மிகவும் திட்டினாள். அந்த ஆள் என் சிகரெட்டை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்று கேட்டு கதறினாள். அவளது உடல் உடைந்து போவது போல் துடித்து கொண்டிருந்தாள். இப்போது அவளுக்கு சிகரெட்டு வேண்டும் என்றாள் ராதா. அருண், அவள் இப்போது எங்கே என்று கேட்டான். ராதா, நான் அவளை அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டேன். ஆனால் சமையலறையை பாருங்கள், என்ன கதி ஆக்கியிருக்கிறாள் என்று என்றான். அருண் சமையலறையை பார்த்தான். கண்ணாடி பாத்திரங்கள் எல்லாம் உடைந்து சிதறி கிடந்தன. உனக்கு எங்கும் அடிபடவில்லையே என்று அருண் கேட்டான். ராதா, இல்லை, நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் அவள் சரியாக இல்லை அருண். அவளை ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. அவளது இந்த போதை பழக்கத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்றாள். அருண் பெருமூச்சு விட்டு, அவள் ஏதாவது சாப்பிட்டாளா என்று கேட்டான். ஒரு பருக்கை கூட சாப்பிடவில்லை என்றாள் ராதா. அருண், சரி, முதலில் எனக்கு உணவு கொடு என்றான். ராதா தட்டில் உணவை எடுத்து வர அருண் அதை எடுத்துக்கொண்டு கங்காவின் அறைக்கு சென்றான். அவளது அறையில் எல்லாம் சிதறி கிடந்தன. கண்ணாடி ஜாடிகள் உடைந்திருந்தன. கங்கா ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அருணை கண்டதும், அருண், என் சிகரெட்டை எங்கே என்று கேட்டாள். அருண் அமைதியாக உணவு தட்டை கட்டிலில் வைத்தான். உடைந்த கண்ணாடிகளை விரலால் ஓரமாக தள்ளினான். பிறகு கங்காவை கூர்ந்து பார்த்தான். அவளது முகம் வெளிரி போயிருந்தது. அவள் அவ்வப்போது தன் கைகளை சொரிந்து கொண்டும் தோள்களை அழுத்தி கொண்டும் இருந்தாள். அவள் முகத்தில் வலி அப்பட்டமாக தெரிந்தது. அருண் அவள் முன்னால் வண்டியிட்டு அமர்ந்து, உனக்கு சிகரெட் வேண்டுமா என்று கேட்டான். கங்கா அழுது கொண்டே, ஆமாம் அருண், வேண்டும். என் உடம்பே உடைந்து போவது போல் வலிக்கிறது என்றாள். அருண், சரி, இங்கிருந்து எழுந்து வா என்று கூறி அவளை கட்டிலில் அமர வைத்தான். பிறகு ஒரு கவளம் உணவை தன் கையால் எடுத்து அவள் வாயருகே கொண்டு சென்று, உனக்கு சிகரெட் வேண்டும் அல்லவா, முதலில் உணவை சாப்பிடு, பிறகு நான் தருகிறேன் என்றான். கங்கா, உண்மையாகவா சொல்கிறாய் அருண்? எனக்கு சிகரெட் தருவாயா என கேட்டாள். அருண், ஆமாம் கங்கா, தருவேன் என்றான். கங்கா சாப்பிடத் தொடங்கினாள். சாப்பிடும் போதே மருந்துகளையும் கொடு, இப்போதே உட்கொள்கிறேன் என்றாள். அருண் அவளுக்கு மருந்துகளையும் கொடுத்தான். பிறகு அறையை விட்டு வெளியே வந்து ஒரு துடப்பத்தை எடுத்து சென்று அறையில் இருந்த குப்பைகளையும் உடைந்த கண்ணாடிகளையும் சுத்தம் செய்து வெளியே எறிந்தான். இப்போது உடைப்பதற்கு அங்கே எதுவும் மிஞ்சவில்லை. அவன் தன் அறைக்கு திரும்பி சென்று கங்காவின் அறையில் இருந்த விளக்கை எரிய விட்டான். அப்போது ராதா, அருண், அவளது சிகரெட்டுகளை எங்கே எறிந்தீர்கள் என்று கேட்டாள். அருண், எங்கே எரிய வேண்டுமோ அங்கே எறிந்து விட்டேன், வா நாம் சாப்பிடலாம் என்றான். ராதா உணவை கொண்டு வர இருவரும் சேர்ந்து சாப்பிட்டனர். பிறகு அருண், நாளை நான் கங்காவை ஒரு மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்ல போகிறேன். இல்லை என்றால் அவள் தன்னையும்
நம் குழந்தையையும் காயப்படுத்தி கொள்வாள் என்றான். ராதா, எனக்கும் அதே பயம்தான் என்றாள். பிறகு அருண், ராதா, நீ அனுமதித்தால் நான் கங்காவின் அறையில் சென்று அமர்கிறேன். அவளுக்கு அந்த போதை இயக்கம் வரும்போது மீண்டும் எதையாவது உடைக்க பார்ப்பாள். இப்போது உடைக்க எதுவும் இல்லாததால் அவள் தன்னையே காயப்படுத்தி கொள்ளக்கூடும். அவளுக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் குழந்தையும் கஷ்டப்படும் என்றான். இதை கேட்ட ராதாவின் முகம் வாடியது. ஆனால் அருண், இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் ராதா என்று சமாதானப்படுத்தினான். ராதா தலையசைத்தாள். அருண் பெருமூச்சு விட்டு விட்டு கங்காவின் அறைக்கு சென்றான். கங்கா அவனுக்காக காத்திருந்தாள். அவன் உள்ளே நுழைந்ததும், சார், சிகரெட்டு கொடுங்கள் என்றாள். அருண், ஆனால் என்னிடம் இல்லையே, நேற்று இரவே நான் எல்லா சிகரெட்டுகளையும் எரிந்து விட்டேன் என்றான். இதை கேட்ட கங்கா பதற்றமடைந்தாள். அவள் அருணின் சட்டையை பிடித்து உலுக்கி, எனக்கு சாவதற்கு விருப்பமில்லை. அந்த சிகரெட்டுகளுக்காக நான் எவ்வளவு பணம் கொடுத்தேன் தெரியுமா? என் பணம் எல்லாம் அதில் தான் செலவானது என்று கத்தினாள். அருண், பணத்தை நான் தந்து விடுகிறேன், ஆனால் சிகரெட்டு குடிக்க விட மாட்டேன் என்றான். கங்கா கத்தினாள். சாப்பிட்டால் சிகரெட்டு தருவதாக சொன்னாயே, இப்போது ஏன் தரமாட்டேன் என்கிறாய்? எனக்கு சிகரெட் வேண்டும். அதற்கு அருண், ஆனால் இப்போதைக்கு என்னிடம் சிகரெட்டு இல்லை. இனிமேல் நானும் சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், உனக்கும் தரமாட்டேன் என்றான். இதை கேட்டு கங்கா, உன்னை திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம், உன் குழந்தையை சுமக்காமல் இருந்திருக்கலாம். போதை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த சாதாரண விஷயம் உனக்கு புரியவில்லையா? நீ இதையெல்லாம் உன் குழந்தைக்காகத்தான் செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றாள். அருண் சொன்னான், கங்கா, உன் உண்மையான பிரச்சனை என்னவென்றால், நீ ஆண்களின் ஒரு முகத்தை மட்டுமே பார்த்திருக்கிறாய், அதுவும் மிக மோசமான முகத்தை. அந்த மோசமான அனுபவங்கள் தான் உன்னை ஆண்களின் இந்த இருண்ட உலகிற்குள் தள்ளிவிட்டன. இந்த வலியை தாங்குவதற்காகவே நீ போதைக்கு அடிமையாகி இருக்கிறாய். அப்போதுதான் உன் அடையாளமே அழிந்து உனக்கு எதுவுமே வலிக்காது என்று நினைக்கிறாய் என்றான் அருண். கங்கா அழுது கொண்டே, வேறு என்ன செய்வது சார்? எங்களை போன்ற பெண்கள் இதை செய்து தான் ஆக வேண்டும். எந்த பெண்ணும் இந்த வேலையை விரும்பி செய்வதில்லை. எனக்கும் இதில் விருப்பமில்லை. ஆனால் ஆண்களின் அசிங்கமான முகத்தை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன். என் அப்பா ஒரு சூதாடி, போதைக்கு அடிமையானவர். என் அம்மாவை அவர் சாகும் வரை அடிப்பார், பணம் கேட்டு துன்புறுத்துவார். என் அம்மா மற்றவர் வீடுகளில் வேலை செய்துதான் என் வயிற்றை வளர்த்தார். ஒரு முறை என் அப்பா அவரை அடித்து கொன்றே விட்டார். அப்போது நான் கதறி அழுதேன் சார். அப்போது எனக்கு வெறும் 12 வயது தான். கங்கா தொடர்ந்து சொன்னாள். அம்மா இறந்த பிறகு என் அப்பா என்னை வீடுகளில் வேலைக்கு சேர்த்தார். நான் உழைத்தேன். அவர் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டார். நான் வேலை பார்த்த அந்த வீட்டுக்காரர் நல்ல மனிதர் கிடையாது. அவர் என் கையை பிடிப்பார், இடுப்பை தொடுவார். அவர் என்னை தொடுவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அவரை தள்ளிவிட்டால் அவர் என் வாயை அமுக்கி சத்தம் போட விடாமல் தடுப்பார். சார், உங்களுக்கு தெரியுமா, முதல் முறையாக என் கருப்பு சூறையாடப்பட்ட போது எனக்கு வயது 14 தான். கங்கா அழுது கொண்டே தன்னை தேற்றிக் கொண்டாள். அந்த கேவலமான மனிதன் என்னை சீரழித்தான். என் முகத்தில் பணத்தை எறிந்துவிட்டு வாயை மூடிக்கொண்டிருக்க சொன்னான். நான் வீட்டிற்கு சென்று என் அப்பாவிடம் சொன்னபோது அவர் அந்த ஆளை அடிப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என் கையில் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு, இந்த வேலையில் நல்ல வருமானம் இருக்கிறது என்று சொன்னார். பிறகு அவரே என் கற்பை விலைக்கு பேச ஆரம்பித்தார். பல முறை செத்து விடலாம் என்று தோன்றும், ஆனால் சாவதும் எளிதல்ல சார். அதனால்தான் என் அப்பா கொண்டு வந்த சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்தேன். 14 வயதில் இருந்து குடிக்கிறேன். இப்போது இந்த விஷத்தை என்னால் விட முடியாது. தயவு செய்து எனக்கு சிகரெட்டு கொடுங்கள் சார். அவளது கதையை கேட்டு அருணிற்கு கங்கா மீது மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது. அவன் அவளை கட்டிலில் அமர வைத்து, நாளை நான் உன்னை ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்வேன். நீ நிச்சயம் குணமாகி விடுவாய். அதற்கு கங்கா, என்னை குணப்படுத்தி என்ன செய்ய போகிறீர்கள் சார்? குழந்தை பிறந்ததும் என்னை விட்டு விடுவீர்கள். நான் மீண்டும் அதே இருண்ட உலகிற்கு தான் செல்ல வேண்டும். பிறகு ஏன் எனக்காக பணத்தை வீணடிக்கிறீர்கள்? என்னிடம் இரக்கம் காட்டாதீர்கள் சார். எனக்கு சிகரெட் மட்டும் கொடுங்கள். உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. நான் மருந்துகளையும் உங்கள் மனைவி தரும் நல்ல உணவையும் சாப்பிடுகிறேன் அல்லவா என்றாள். அருண் சொன்னான், ஆனால் எனக்கு உன்மேல் அக்கறை இருக்கிறது கங்கா. கங்கா கேட்டாள், ஏன் சார் என் மேல் அக்கறை காட்டுகிறீர்கள்? அருண் சொன்னான், தெரியவில்லை. ஆனால் இப்போது உன்னை எனக்கு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. நீ குணமாகி விடுவாய் என்று என் இதயம் சொல்கிறது. முதல் முறையாக அருண் தன் மனதில் இருப்பதை சொன்னதும் கங்கா அவனை சிறிது நேரம் பார்த்தாள். பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டு, சார், சிகரெட்டு கொடுங்கள், இல்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது என்றாள். அருண் சொன்னான்,
உன் தூக்கத்திற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ஆனால் நீ சிகரெட் பிடிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு. அவன் கங்காவை கட்டிலில் படுக்க வைத்து விளக்கை அணைத்தான். அவள் அருகில் படுத்துக்கொண்டு, ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்றான். கங்கா என்ன என கேட்டாள். உனக்கு என்மேல் காதல் வந்து விட்டது அல்லவா என்று அருண் கேட்டான். கங்கா சொன்னாள், ஆமாம், ஏனெனில் மற்ற ஆண்கள் நடத்துவது போல நீங்கள் என்னை நடத்துவதில்லை. அதனால் நீங்கள் அருகில் வரும்போது எனக்கு பயமோ அல்லது அருவருப்போ ஏற்படுவதில்லை. மாறாக நன்றாக இருக்கிறது. அன்று உங்கள் தோளில் தலை சாய்த்து தூங்கிய போது எனக்கு மிக நிம்மதியான தூக்கம் கிடைத்தது. அவள் தொடர்ந்து, சார், உங்கள் மனைவி மிகவும் கொடுத்து வைத்தவர் என்றாள். அருண் சொன்னான், நீயும் தான் என் மனைவி. அவன் கங்காவின் தோளில் தலை சாய்த்து, இன்று உன்னை சிகரெட் இல்லாமல் என் அன்பால் தூங்க வைப்பேன் என்றான். அன்று இரவு அருண் அவளை தன் அரவணைப்பில் தூங்க வைத்தான். கங்கா அமைதியாக தூங்கினாள். முதல் முறையாக அவள் அருகில் இருந்தபோது அருணிற்கு எந்த அருவருப்பும் தோன்றவில்லை. மாறாக ஒரு நன்மையே தெரிந்தது. ஏனெனில் கங்கா ஒரு ஆதரவற்ற பெண். அவளது காயங்களை அன்பால் ஆற்ற அருண் விரும்பினான். மெல்ல மெல்ல கங்கா மாறத் தொடங்கினாள். அவளது பேச்சு, நடத்தை என அனைத்தும் மாறியது. இதற்காக அருண் கத்தவோ கட்டாயப்படுத்தவோ வேண்டியதிருக்கவில்லை. 4 மாதங்களுக்கு பிறகு கங்காவிற்கு ஸ்கேன் செய்தபோது அவளுக்கு இரட்டை குழந்தைகள் வளர்வது தெரிந்தது. இதை கேட்டு ராதா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அருண், நான் ஒரு குழந்தைக்காக என் வாழ்நாள் முழுவதும் ஏங்கினேன். இப்போது பாருங்கள், எனக்கு 2 குழந்தைகள் கிடைக்கப் போகின்றன என்றாள். அருண் சொன்னான், இது உன் பொறுமைக்கு கிடைத்த பலன் ராதா. அதன் பிறகு ராதா கங்காவை இன்னும் அதிகமாக பார்த்து கொள்ள தொடங்கினாள். 8வது மாதத்தில் கங்காவின் கால்களில் அதிக வீக்கம் ஏற்பட்டது. அவளால் நடப்பதே சிரமமாக இருந்தது. அவளது மூச்சு காற்றும் வேகமாக இருந்தது. சில நேரங்களில் அவள் வருத்தத்துடன், சார், இனிமேல் என்னால் இதை தாங்க முடியாது, எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றுகிறது என்பாள். கங்காவின் முகத்தை பார்க்கும்போது அவள் மிகவும் சோகமாக இருப்பது போல் தோன்றும். ஒரு முறை அருண் அவளது அறையில் இருந்தபோது கங்கா கேட்டாள், சார், என் கால்களில் அதிக வலி இருக்கிறது, கொஞ்சம் பிடித்து விடுங்களேன். இதை கேட்ட அருண் சற்று தயங்கினான். அப்போது கங்கா மெல்ல சிரித்து கொண்டே, ஏன் சார், உங்களால் ஏன் பிடித்து விட முடியாது? குழந்தையும் உங்களுடையது தானே? இதை கேட்டு அருண் திடுக்கிட்டு, கங்கா, என் அம்மாவை தவிர நான் இதுவரை யாருடைய கால்களையும் பிடித்து விட்டதில்லை என்றான். அதற்கு கங்கா, சார், வலி உயிர் போகிறது, கொஞ்சம் பிடித்து விடுங்கள், இல்லை என்றால் எனக்கு தூக்கமே வராது என்றாள். வேறு வழியின்றி அருண் எழுந்து அவளது கால்களை பிடித்து விட தொடங்கினான். ராதா இதுவரை அவனிடம் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்ததே இல்லை என்பதால் அவனுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் சிறிது நேரத்திலேயே கங்கா தூங்கிவிட்டாள். ஒரு நாள் கங்கா மீண்டும் சொன்னாள், சார், எனக்கு உங்களிடமிருந்து பணம் எதுவும் வேண்டாம். அருண் ஆச்சரியத்துடன், ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டான். அதற்கு கங்கா, உங்கள் குழந்தையை பிடுங்கிக் கொள்வாள் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் சார். உங்கள் மனைவி மிகவும் நல்லவர். அவர் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார். அதனால் நான் அவருக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். இந்த குழந்தை எனது தரப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு பரிசு. அதற்கு அருண், இந்த குழந்தை மிகவும் விலைமதிப்பற்றது கங்கா. நான் உனக்கு பணத்தை குழந்தைக்காக கொடுக்கவில்லை, என் விருப்பப்படி கொடுக்கிறேன். நீ உனக்கென ஒரு சொந்த வீட்டை வாங்கிக் கொள்வதற்காகவும் உனது மாத செலவிற்காகவும் நான் பணம் அனுப்புவேன். அதன் பிறகு நீ அந்த பழைய வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்றான். இதை கேட்ட கங்கா, எல்லா ஆண்களும் உங்களைப் போலவே இருந்தால் எங்களை போன்ற பெண்களின் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கும் சார் என்றாள். அதற்கு அருண், நான் ஒன்றும் அந்த அளவிற்கு நல்லவன் கிடையாது என்றான். கங்கா சொன்னால், அதை என் இதயத்திடம் கேளுங்கள் சார். நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்று உங்களுக்கு தெரியாது. அன்பு என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாமல் இருந்தது. அதை நீங்கள் எனக்கு உணர வைத்தீர்கள். அதனால் என் இதயத்தில் உங்களுக்காக எப்போதும் அன்பு இருக்கும். அவள் தொடர்ந்து, ஆனால் சார், குழந்தை பிறந்த பிறகு எனக்கு விவாகரத்து வேண்டும். அதன் பிறகு நான் போய்விடுவேன் என்றாள். இதை கேட்ட அருணின் இதயம் கனத்தது. விவாகரத்து என்ற எண்ணம் இப்போது உண்மையாக உருவெடுத்தது. அவன் கங்காவை கட்டிப்பிடித்து, போவதை பற்றி பேசாதே கங்கா, தயவு செய்து நான் ராதாவிடம் பேசுகிறேன், அவள் நிச்சயம் மறுக்க மாட்டாள் என்றான். அதற்கு கங்கா, வேண்டாம் சார், நான் உங்களுடன் இருக்க மாட்டேன். ஏனென்றால் உங்கள் மனைவி ஏற்கனவே பல துன்பங்களை அனுபவித்து விட்டார்.
உங்கள் அம்மா அவரிடம் ஒருபோதும் கனிவாக நடந்து கொண்டதில்லை என்று அவர் என்னிடம் சொன்னார். முன்பு அவர் வீட்டு வேலைகளில் உங்கள் அம்மாவிற்கு உதவியாக இருந்தார். அந்த வேலையின் களைப்பால் தான் அவரது குழந்தை கருவிலேயே கலைந்து விட்டது. அதன் பிறகு அவரால் தாயாக முடியாமல் போனதற்கு உங்கள் அம்மா அவரை ஏளனம் செய்து சிறுமைப்படுத்தினார். இதை கேட்டு அருண் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்றான். அங்கே ராதா விழித்து கொண்டிருந்தாள். அருண், நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டாள். அருண் கதவை பூட்டிவிட்டு ராதாவிற்கு அருகில் படுத்து கொண்டான். நீயும் இன்னும் தூங்கவில்லையா என்றான் அருண். ராதா சொன்னாள், அருண், நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் இருக்கிறது. நாம் குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும். இதை சொல்லும்போது அவள் முகம் பிரகாசமாக இருந்தது. அருண், நாளை முதல் செல்வோம். உனக்கு என்ன வேண்டுமோ அதை வாங்கிக்கொள் என்றான். அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் மனதுக்குள் கங்காவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அவளை மீண்டும் அந்த பழைய நரகத்திற்கு தள்ள வேண்டுமா? ஆண்களின் கொடூரத்தை அனுபவித்த அந்த பெண்ணா அருணிற்கு தந்தை என்ற சுகத்தை கொடுத்தாள்? அவள் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தகுதியானவளா? அருண் இந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த போது ராதா எனக்கும் அதே பயம்தான் என்றாள். அருண் அவளை பார்த்து, உன் அனுமதி இல்லாமல் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். ஆனால் ராதா, ஒரு நிமிடம் உன்னை கங்காவின் இடத்தில் வைத்து யோசித்து பார் என்றான். ராதா அவன் பேச்சை புரிந்து கொள்வதற்கு பதிலாக அழத் தொடங்கினாள். அருண், இன்னும் எவ்வளவு காலத்திற்கு எனக்கு பரீட்சை வைப்பீர்கள்? என்னால் இதற்கு மேல் இந்த தேர்வை எழுத முடியாது என்றாள். அருண், நான் உன்னை எந்த பரீட்சையிலும் தள்ள மாட்டேன் ராதா, தயவு செய்து அழாதே என்றான். ஆனால் ராதா அடங்கவில்லை. கடவுளுக்காக என்னை மீண்டும் சோதிக்காதீர்கள் அருண் என்று அழுது கொண்டே கூறினாள். அருண், சரி சரி விடு, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இப்போது நீ அழுவதை நிறுத்து. அதற்கு ராதா, என்னை மேற்கொண்டு சோதிக்காதீர்கள் அருண், என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்றாள். அருண் சொன்னான், ஏன் உன் மீது நீயே இவ்வளவு சித்திரவதை செய்து கொள்கிறாய்? இங்கே அம்மாவும் இல்லை, அவரது ஏளன பேச்சுக்களும் இல்லை. ராதா, இருக்கட்டும் அருண், ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த பெண்ணின் அறைக்கு செல்லாதீர்கள் என்றாள். அருண், சரி, நான் போக மாட்டேன் என்று ஒப்புக்கொண்டான். நாட்கள் நகர்ந்தன. 9 மாதங்கள் முழுமையடைந்தன. இப்போது கங்கா அறுவை சிகிச்சை அறையில் இருந்தாள். வெளியே அருணும் ராதாவும் பதற்றத்துடன் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. திடீரென கதவு திறக்கப்பட இருவரும் அங்கே ஓடினார்கள். நர்ஸ் 2 பச்சிளம் குழந்தைகளை அவர்கள் கைகளில் கொடுத்தார். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை என்றார். அருண் உடனே, என் மனைவி நலமாக இருக்கிறாள் அல்லவா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆமாம், அவர் நலமாக இருக்கிறார். சற்று நேரத்தில் அறைக்கு மாற்றி விடுவோம் என்றார். அருண் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ராதா குழந்தைகளை பார்த்ததும் அழத் தொடங்கினாள். அவர்களை முத்தமிட்டு தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அருணும் தன் குழந்தைகளை கட்டி பிணைத்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து கங்கா அறைக்கு கொண்டு வரப்பட்டாள். ஆனால் விசித்திரம் என்னவென்றால், அவள் குழந்தைகளை திரும்பி பார்க்கவே இல்லை. கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக கிடந்தாள். அருண் அவள் அருகில் சென்று நலம் விசாரித்தான். கங்கா மெல்ல சிரித்து கொண்டு, நான் நலமாக இருக்கிறேன் சார் என்றாள். 2 நாட்கள் கங்கா மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருந்தது. ராதா அவளையும் குழந்தைகளையும் முழுமையாக பார்த்து கொண்டாள். வீட்டிற்கு வந்த பிறகும் குழந்தைகள் ராதாவிடமே இருந்தனர். அருண் தன் அம்மா சாவித்திரியால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது என்பதால் ராதாவையும் குழந்தைகளையும் காரைக்குடியில் விட்டு வரலாம் என்று யோசித்தான். அவன் கங்காவிடம், கங்கா, உன்னை பார்த்து கொள்ள ஒரு வேலையாளை நியமிக்கிறேன். நான் ராதாவை ஊரில் விட்டுவிட்டு சில நாட்களில் திரும்பி வந்து விடுகிறேன் என்றான். அதற்கு கங்கா சொன்னாள், இல்லை அருண், போவதற்கு முன் முதலில் என்னை சுதந்திரமாக விட்டுவிட்டு செல்லுங்கள். அருண், நான் திரும்பி வந்து உன்னிடம் பேசுகிறேன் கங்கா என்றான். ஆனால் கங்கா பிடிவாதமாக, இல்லை, எனக்கு இப்போதே முடிவு தெரிய வேண்டும். அருண், பங்கிடப்பட்ட ஒரு மனிதன் எனக்கு தேவையில்லை. என்னை விடுதலை செய்து விடுங்கள். நான் என் சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்குவேன். அங்கே தையல் பயிற்சி மையம் தொடங்கி வறுமையால் தவறான வழிக்கு செல்லும் பெண்களுக்கு தொழில் கற்றுக் கொடுப்பேன். இனி ஒரு பெண் கூட கங்காவாக மாறாமல் இருக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். எனக்கு உங்களை போன்ற ஒரு நல்லவர் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்வேன், குழந்தைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆனால் என்னால் இனி இங்கே இருக்க முடியாது. எனவே எனக்கு பணத்தை கொடுத்து விவாகரத்து செய்து விடுங்கள். அருண் விருப்பமில்லாவிட்டாலும் கங்காவின் ஆசையை நிறைவேற்றினான். அதன் பிறகு அவன் அவளை பார்க்கவே இல்லை.
ஆனால் அவளது நினைவுகள் எப்போதும் அவனிடம் இருந்தன. குழந்தைகள் இருவரும் கங்காவை போலவே இருந்தனர். பையனின் கன்னத்தில் அதே கன்னத்தில் குழி இருந்தது. பெண் குழந்தை கங்காவை போலவே அழகாக இருந்தாள். அருண் கங்காவிற்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து விவாகரத்து செய்துவிட்டு ராதாவை தன் அம்மா சாவித்திரியிடம் அழைத்து சென்றான். சாவித்திரி குழந்தைகளின் பிறப்பை கோலாகலமாக கொண்டாடினார். ராதா குழந்தைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் அருணின் மனதிற்குள் ஒரு வெறுமை மட்டும் நீடித்தது. காலம் ஓடியது. 7 ஆண்டுகள் எப்போது கடந்தன என்றே தெரியவில்லை. ஒரு முறை குழந்தைகள் அடம் பிடித்ததால் அருண் அவர்களை காஷ்மீருக்கு சுற்றுலா அழைத்து சென்றான். அங்கே பனியில் விளையாடும் குழந்தைகளை பார்த்து அவன் மகிழ்ந்தான். அப்போது சிரித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மீது அவன் பார்வை விழுந்தது. கூர்ந்து கவனித்த போது அவனால் கண்ணெடுக்க முடியவில்லை. அவள் ஒரு குடும்பத்துடன் இருந்தாள். அவளுடன் ஒரு ஆணும் ஒரு சிறு குழந்தையும் இருந்தனர். ராதா அவளை பார்த்து அடையாளம் கண்டுவிட்டாள். அருண், இது கங்கா இல்லையா என்றாள். அருண், ஆமாம், அவளை போலவே இருக்கிறாள் என்றான். ராதா, வாருங்கள், அவளை போய் பார்க்கலாம் என்றாள். ஆனால் அருண், நீ போ, நான் வரவில்லை என்று கூறிவிட்டான். ராதா குழந்தைகளை அழைத்து கொண்டு கங்காவிடம் சென்றாள். அருண் அங்கேயே நின்று விட்டான். கங்கா தன்னை பார்த்து பழைய நினைவுகளில் மூழ்கிவிடக்கூடாது என்று அவன் விரும்பினான். கங்காவின் வாழ்க்கை இப்போது நன்றாக இருக்கிறது. அதில் அவள் மகிழ்ச்சியாக இருக்கவே முழு உரிமை உண்டு. சிறிது நேரம் கழித்து ராதா குழந்தைகளுடன் திரும்பி வந்தாள். கங்கா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஒரு மகனும் இருக்கிறான். அவள் ஒரு தையல் பயிற்சி மையம் நடத்தி கஷ்டப்படும் பெண்களுக்கு வேலை கற்றுக் கொடுக்கிறாள் என்று ராதா விவரித்தாள். வறுமையால் தவறான வழிக்கு செல்லும் பெண்களுக்கு தையல் வேலை கற்றுக் கொடுத்து ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு புகலிடம் தருகிறாள். அவள் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறாள். அருணிடம் சொல்லுங்கள், அவரால் தான் இன்று கங்கா கௌரவமான வாழ்க்கையை வாழ்கிறாள் என்று கூறினாள். மேலும் அடுத்த பிறவியில் லாலி லேலே என்று ஒருவரிடம் மட்டுமே சொல்லப் போவதாகவும் கூறினாள். இப்போது மகிழ்ச்சிதானே? இதை கேட்டதும் அருணின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ராதா கேட்டாள், அருண், இந்த லாலி லேலே என்றால் என்ன அர்த்தம்? நான் அவளிடம் கேட்டதற்கு உங்களிடம் கேட்க சொன்னாள். அதற்கு அருண் சொன்னான், ராதா, கங்கா கொஞ்சம் விசித்திரமானவள். என்னை கிண்டல் செய்ய அப்படி சொல்லியிருப்பாள், அவ்வளவுதான். அருணிற்கு அதன் அர்த்தம் நன்றாகவே புரிந்தது. ஆனால் அதை ராதாவிடம் சொல்வது சரியாக இருக்காது என்று அவன் நினைத்தான். ஏனெனில் அது அவனுக்கும் கங்காவிற்கும் இடையேயான ஒரு ரகசிய பிணைப்பு. கங்கா தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைத்து அருண் நிம்மதி அடைந்தான். கடவுள் சித்தம் இருந்தால் அடுத்த பிறவியில் அவளுக்காக அவன் காத்திருப்பான். ராதா தொடர்ந்து சொன்னாள், கங்கா இதுபோல இன்னும் பல மையங்களை தொடங்கியிருக்கிறாளாம். அங்கே கஷ்டப்படும் பெண்களை பாதுகாப்பாக வைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் வேலைகளையும் வழங்குகிறாள். யாராவது திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அந்த ஆண்களை பற்றி நன்கு விசாரித்து திருமணமும் செய்து வைக்கிறாள். பெண்கள் கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்பதே அவளது நோக்கம். ராதா சொன்னாள், அருண், எல்லோரும் இது போன்ற மையங்களை நடத்தினாலோ அல்லது உதவினாலோ கஷ்டப்படும் பெண்கள் இந்த நரகத்தில் இருந்து வெளியே வந்து புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். நண்பர்களே, கங்காவின் கதை இத்துடன் முடிகிறது. அன்பும் தைரியமும் இருந்தால் ஒருவரின் வாழ்க்கையையே மாற்ற முடியும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. நன்றி.